மனோரமாவுடைய கடாட்சம் வழியாகவும் திருப்பாவேந்திரம் ஒப்புவித்த பிரபந்தம் பாகங்கள் தீர்க்கும் பரவலை காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கொலை தமிழ் இயங்கும் ஐந்தும் அறியாத மனங்களை வையம் சுமப்பதும் பம்பு என்று காட்டிய ரீதியிலே திருப்பாவினுடைய பரமசாரார்த்தமாக நோன்பு என்பதை ஒரு வியாஜமாக கொண்டு எம்பெருமானை கிட்டி பகவத் அனுபவ ஜனிதமான பாகவத கைங்கரியங்களை பறை என்ற சப்தத்தினாலே எம்பெருமான் திருவிழிலே பிரார்த்திக்கிறாள் என்பது திருப்பாவினுடைய பரமசாரார்த்தமாகும். அதிலே இன்றைய தின பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது 14வது திருநாள் என்னும்படியான பெருமை படைத்தது. 6வது பாசுரம் முதல் 5 பாசுரங்களினாலே பரபியூக விபவ அந்தரியாமி அச்சை என்கக்கூடிய எம்பெருமானுடைய 5 நிலைகளை அவருடைய வைபவத்தை காண்பித்து நாராயண நாமத்தினுடைய பெருமை என்ன, அடுத்ததான 2வது பாசுரத்தில் பார்க்கடவுள் பையற்றுகின்ற பரமன் என்கிறதான சப்தத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்தார். 3வது பாசுரத்தினாலே ஓங்கி உலகடந்த உத்தமன் என்று திருவிக்கிரம எம்பெருமானுடைய பெருமையை காட்டினார். 4வது பாசுரமான ஆழிமழை கண்ணா என்கிறதான பாசுரத்தில் பத்மநாபந்தி என்கிறதான அற்புதமான திருநாமத்தில் வைபவத்தை காண்பித்து கொடுத்தார். 5வது பாசுரமுக்கேன மாயன் என்றும் வடமுதலை மைந்தன் என்றும் மாயன் என்கிற சப்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை காட்டி கொடுத்தார். அதற்கப்புறம் 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக பூர்வ வெற்றையுடைய பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள் என்பது திருப்பாவையினுடைய அற்புதமான வைபவத்திலே இருக்கக்கூடியதான விஷயமாகும். அதிலே நேற்றைய தின பாசுரத்திலே கள்ளம் தவிர்த்து கலந்து உள்ளக்குளிர குறைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ என்று அன்வயம் கொண்டார். எது கள்ளம் என்று சொன்னால் எம்பெருமானை ஏகஸ்வாதன புஞ்சித்தார். நல்ல வஸ்துவை தனியாக ஒருவனாக அனுபவிக்கக்கூடாது என்கிறதான ரீதியிலே எம்பெருமான் என்கிறதான உயர்ந்ததான வஸ்து அவனை கூடி இருந்து குளிர்ந்து என்கிற கணக்கிலே எல்லோரும் சேர்ந்திருந்து அவனை அனுபவிக்க வேண்டும். தனியாக அவனை அனுபவித்தல் கூடாது என்பதுதான் கள்ளம் தவிர்த்தல் என்கிறதான விஷயம். ஆஹா, கள்ளம் தவிர்ந்து கலந்து என்ன செய்யணும்? குளிர குடைந்து எம்பெருமானுடைய திருநாமமாகிற பெருமையிலே நீராடி, அப்படி நீராடாமல் நீ பள்ளி கிடக்கக்கூடாது, இப்படி உறங்கலாமா என்று நேற்று தின பாசுரத்திலே அன்வயப்படுத்தினாள். இன்றைய தின பாசுரத்தினாலே எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டார். இவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னார், அந்த ஊரில் எது நடந்தாலும் அதற்கு எல்லாவற்றிற்கும் முன்னே போய் நின்று அந்த காரியத்தை எல்லாம் அற்புதமான ரீதியிலே ஒருவிதமான குறையும் வராமல் நிறைவாக அந்த காரியங்களை எடுத்து பண்ணக்கூடிய சக்தி படைத்தவள். அப்படிப்பட்டவள் அவள் என்ன பண்ணாள்? எல்லோருக்கும் முன்னாடி எழுந்திருந்து உங்கள் எல்லோரையும் நானே எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்துப்பேன், உங்களை நானே எழுப்புவேன் என்று சொல்லிட்டு சொன்ன சொல்லை மறந்து உறங்கி கிடப்பாளருக்கு இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுகிறாள் அப்படின்னு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவித காரியத்தையும் இடையூறின்றி நடத்த வல்ல சாமர்த்தியம் மிக்கவள் இந்த பாசுரத்திலே காட்டப்படுகின்றவளான பெண் பிள்ளை. அவள் சொன்னதான ஒரு வார்த்தை, நான் எல்லாருக்கும் முன்னாடி ஏந்துவரேன் என்று சொன்னாள். அந்த வார்த்தை இப்பொழுது பழுதாகி போய்விட்டதா என்று இந்த பாசுரம் ஓகேன்னு கேட்க போறார். அற்புதமான அவதாரிகை இந்த பாசுரத்துக்கு ஆராயிரப்படியும் சரி, இந்த திருப்பாவைக்கு கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கணும். திருப்பாவைக்கு அமைந்த வியாக்கியானங்கள் 4 வியாக்கியானங்கள் இருக்கு. அதாவது இன்றைக்கு 650 வருஷம் 700 வருஷம்னு வச்சுக்கோம்.
700 800 வருஷத்துக்குள்ளே இருந்த பெரியவர்கள் 4 பேர்கள் இந்த திருப்பாவைக்கு அற்புதமான ஒரு வியாக்கியானம் உரை வகுத்திருக்கிறார்கள். அதில் முதலிலே எனக்கு திருப்பாவை பற்றி தெரியும் போது இந்த திருப்பாவைக்கு ஏன் இவ்வளவு பெருமை ஏற்பட்டதுங்கிறதுக்கு உரையாசிரியர்களுடைய பணி ரொம்ப பெரிய பணி. 4000க்கும் வியாக்கியானம் பண்ணி செய்தவர் பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஒரு ஆச்சாரி. அவர் தஞ்சாவூர் பக்கத்தில் சேங்கனூர் ஊர், திருவள்ளியங்கிரி பக்கத்தில் சேங்கனூர் அப்படின்னு ஒரு திவ்ய சுவாமி. அந்த ஊரில் பிறந்தவர், திருவரங்கத்திலே இருந்தவர். அவர் 4000க்கும் முழுமையாக அற்புதமான ரீதியில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் இந்த திருப்பாவைக்கும் 3000 படி, படி என்று சொன்னால் 30 படினா படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, படினா எழுத்துன்னு ஒரு அர்த்தம். அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு சொல்லை வைத்துட்டு அதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. இந்த படி என்பது எழுத்து என்கிறதான கணக்கில் 36,000 படி என்று சொன்னால் 36 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு படி. 3000 படி என்று சொன்னால் அதில் ஒரு படிக்கு 36 கணக்கு வச்சு பார்த்தா 3000 எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்ட வியாக்கியானம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த படி என்பதற்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த திருப்பாவைக்கு அமைந்தது 4 வியாக்கியானங்கள், 4 படி. அதில் முதல் திருப்பாவைக்கு அமைந்த வியாக்கியானத்தை 3000 படி என்று ஒரு வியாக்கியானம். அதற்கு அடுத்தது 2வது அழகிய மறுவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர்களை செய்த 6000 படி. திருப்பாவைக்கு அமைந்த வியாக்கியானங்களே ரொம்ப பெரியது. அது ஒரு பாசுரத்துக்கே ஒரு 10 பக்கத்துலேருந்து 15 பக்கம் வியாக்கியானம். அது 6000 படிக்கு ஏற்பட்ட ஒரு தனித்த பெருமை. அதற்கு அடுத்தது கர்நாடகாவில் மைசூரில் மேல்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அங்கே எழுந்தொழியிருந்தவர் ஒரு சுவாமி. அவருக்கு ஜனன்யாச்சாரியர்னு பேர், ஜனன்யாச்சாரியர் என்று அவருக்கு பேர். அவர் திருப்பாவைக்கு 2 வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார். ஒன்று 4000 படி, ஒன்று 2000 படி என்று 2 வியாக்கியானம் அவர் பண்ணியிருக்கார். ஆக பிராச்சீன வியாக்கியானம் 4 வியாக்கியானங்கள் திருப்பாவைக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. இவ்வளவு பெரியதான பழமையான உரை எந்த தமிழ் நூலுக்கும் அமைஞ்சதில்லை உரை அப்படின்னு பார்க்கும்போது. ஆக இந்த திருப்பாவையில் அமைந்ததான சொற்கள், அதனுடைய பெருமை எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை இந்த 4 வியாக்கியானங்களின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆச்சரியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது திருப்பாவை. அதனால் திருப்பாவையினுடைய உரையாசனுடைய படி ரொம்ப பெரிய படி. அதை பண்ணலன்னு சொன்னால் இன்றைக்கும் 6000 படியில் இருக்கக்கூடிய பல சப்தங்களுக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கடினமான திருப்பாவைக்கு அமைந்த வியாக்கியானங்களிலே ரொம்ப கடினமானது, ரொம்ப காம்பீரியம் பெருமையோடு கூடியது அப்படின்னு சொன்னால் அது 6000 படி வியாக்கியானம் தான். அந்த 6000 படி வியாக்கியானத்தில் ஒரு பாசுரத்தை நான் இன்னைக்கு சொல்லணும்னா, ஒரு பாசுரம் சொல்லி கொடுக்கறதுக்கு குறைஞ்சது 4லேருந்து 5 நாள் ஆகும். ஒரு 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு பாட்டை முடிக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். அவ்வளவு பெரிய வியாக்கியானம் அது. அப்படி என்ன சொல்கிறது எல்லாமே அங்கிருந்து ஒரு சின்ன சின்ன விட்டு தான் அப்படியே எடுத்தால் சொல்கிறேன், பூர்த்தியாக சொல்லவே முடியாது. ஆக இந்த திருப்பாவையை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது திருப்பாவைக்கு அமைந்ததான வியாக்கியானங்கள் அருளி செய்த பெரியவர்களுடைய பூர்வர்களுடைய பெயரையாவது நம்ம கேள்வி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த பாசுரத்தை வரக்கூடியதான பல சம்சயம்னா ஐயம், இந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே கிடைக்கிறதுனா இவ அருளியதான வியாக்கியானம் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட அருமையான உரை அருள் செய்த ஆச்சாரியருடைய திருவிழாமர்களை அனைவரும் நாம் சிந்தனை பண்ணணும். அவளுக்கு ஒரு கைமாறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அப்படிப்பட்டதான இது ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி எல்லா காரியத்தையும் நானே பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இத்தனைக்கும் பெரிய உரை வகுத்து எல்லாருக்கும் முன்னாடி மணவாள் மாமணி என்ற ஆச்சாரியார் கொண்டாடி பேசுகிறார். திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் என்றே கூறு
திருவாய்மொழியை காக்கணுமானா அம்மா காக்கவில்லை என்று சொன்னால் திருவாய்மொழி தலைக்கு அழிஞ்சு போயிருக்கும். மாற்றற்ற செம்பன் மணவாள மாமனிகள் வந்தினரே ஆற்றில் கரைத்த புலி அல்லவோ, அவர் காப்பாற்றி கொடுக்கலனால் அப்பயே அந்த ஓலைகள்லாம் நெருப்பில் போட்டு எரிச்ச போது எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவைகளை சேகரித்து இன்னொரு படி எடுத்து பல இடங்களில் போய் அதை சேகரித்து வச்சு அதெல்லாம் திருப்பி திரட்டினார் மணவாள மாமனிகள். அவருடைய பணி ரொம்ப பெரியதான பணி. அவர் பண்ணலன்னு சொன்னால் இன்னைக்கு திருவாய்மொழிங்கிறது 4000 கிடையாது. அதை காப்பாற்றி கொடுத்தவர் நமக்கு அவர் தான். ஆக எதுக்கு இங்கே சொல்றேன்னா, இந்த பெண்ணானவள் எல்லா காரியங்களுக்கும் முன்னின்று எல்லாவற்றையும் தானே பண்ணுவதாக சொல்லி வைத்து இப்படி மறந்திருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் எங்க சொல்லிக்கிறது. பாசுரத்தை செய்ச்சா ஒன்றுமே புரியாது. நீங்கள் வெறும் பாசுரத்தை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயில் செங்கவேண்டி வாயில் நாம்பல் வாக்குங்கிற அப்படின்னு சொல்றேன்னா ஒன்றுமே புரியாது. இவாளோட முறையை கொண்டு பார்த்தா தான் இந்த ஒரு அடிக்கு இதுக்கு முன்னாடி இத்தனை கேள்விகள் கேட்கப்படுறது அப்படிங்கிறதே நமக்கு அப்பதான் புரியும். அதனால இந்த இடத்துல எடுத்து சொல்றார். இந்த பெண்ணானவள் அதாவது வெளியே இருக்கக்கூடியவள் உள்ளிடத்துல பேசுறாள். நாங்கள் வாசல்லே வந்து இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அவள் கேட்கறது விடிந்ததான்னு கேட்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடிஞ்சுடுத்துன்னா நம்ம காத்தால் ஆயிடுத்தான்னு கேட்கறதுங்கிறது சாமானிய அர்த்தம். விசேஷார்த்தம் என்னது? நாம தெரிந்து கொள்ள வேண்டியதான சரீர ஆத்ம தர்மத்தை தெரிஞ்சுட்டாதான் நமக்கு விடியது. நாம யார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எத்தனை நாள் பொழுது விடிஞ்சாலும் அது விடியாத பொழுதுதான். ஆக நாம் எங்க வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம், இனிமே என்ன ஆக போறோம் என்கிற விசாரம் இல்லாதவர்கள் இதுக்கப்புறம் என்ன ஆக போறோம் அப்படிங்கிற விசாரம் இல்லாமலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து போயிட்ட வாழ்க்கை விடியல் என்பதே கிடையாது. திருப்பாவையில விடிஞ்சுடுத்துன்னு சொல்றாலே என்ன அர்த்தம்னா, காத்தார சூரியன் வந்துடுத்து ஏந்துக்கோன்னு சொன்னது எதுக்கு? நம்மை பற்றியதான மெய்யறிவை நாம் பெற்று விடணும். அது பெறவில்லை என்று சொன்னால் எல்லாமே உறக்கத்துல தான் இருக்கணும்னு அர்த்தம். திருப்பாவைக்கு அதுதான் உயிர். ஏதோ பொழுது போகாம காத்தால ஏந்துக்கோ அப்படின்னு வெறும கட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எழுந்துக்கோன்னு எதை தட்டி எழுப்புறாள்? நம்முடைய உள் உணர்வை தட்டி எழுப்புறாள். நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயிர் தான் திருப்பாவையுடைய சாரம். அவர்தான் நமக்கு எழுச்சி. நமக்கு அதான் எழுப்புக்கும்படி பண்றாள் ஆண்டாள். அதுக்கு தான் இவ்வளவு சொல்றா தெரியவா. இது ஏன் வேதாந்தமா சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, வெறும தூங்கி இருக்கான எழுப்புறது திருப்பாவை இல்லை. இது ஒரு தவறான புரிதல். தூங்கிட்டு இருக்கான எழுப்புறதுக்கு திருப்பாவை வேண்டாம். ஒரு டைமுக்கு கடிகாரம் போதும். அதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஏன் எழுப்பப்படுங்க அப்படின்னு கேட்டால், உணர்தல் நாம என்னங்கிறத உணர்ந்து பார்க்க வைக்கிறோம். அதுதான் திருப்பாவைக்கு உள்ள லட்சியம். அதை நமக்கு காட்டி கொடுக்கறது தான் எழுந்துக்கோன்னு சொல்றதே தவிர தூங்கி எழுந்துக்கிறத சொல்றதா மட்டும் நினைச்சுக்க கூடாது. இப்போ அதை சொல்றா என்ன உள்ள இருக்கோ கேட்கிறா, பொழுது முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறா. சொல்றா இல்லை எங்க பார்த்தாலும் செங்கண்ணீர் புஷ்பம் மலர்ந்திருக்கிறது, ஆம்பல் குவிந்து கிடக்கிறது, இதை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். உடனே உள்ள இருக்க சொல்றா, நீங்கள் எல்லாம் நீங்கள் மாளிகைக்கு வந்ததுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சு. அந்த சந்தோஷத்தினாலே என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் கண்கள் எல்லாம் மலர்ந்து விட்டன. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வாய் திறந்து பேசாமல் இருப்பதனாலே வந்த வெறுப்பாலே உங்க வாயெல்லாம் மூடி போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கேட்டவர்களான கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லுவேன்னா நீ பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு வாழ்ச்சி எழுச்சி இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் உள்ளுரைப்பு. திருப்பாவைக்கு 2 வித அர்த்தம் சொல்லுவார். அந்நியாபதேசம் ஒன்று, சுவாபதேசார்த்தம் ஒன்று. சுவாபதேசார்த்தம் அப்படின்னு சொன்னா உள்ளுரை பொருள்னு தமிழ்ல சொல்லுவார். உள்ளுரை பொருள் அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை மறைத்து சொல்றதுக்கு உள்ளுரை பொருள்னு பேர். வெளிப்படையான பொருள் ஒன்று, வெளிப்படை தெரியாமல் மறைச்சு பேசக்கூடிய பெரியதான விஷயங்களை பெரியவர்கள் மறைத்துதான் பேசுவாங்க. அப்படி எல்லாருக்கும் அப்படி கொடுத்துட விட முடியாது. ஏன்னா அதோட அருமை பெருமை தெரிந்தவனுக்குத்தான் அதை கொண்டு சேர்ப்பாள். அதை தெரியாதவனால ஒரு சாமானிய இடத்துல கொண்டு போய் அதை சொல்ல முடியாது.
இப்போ அதான் இந்த இடத்துல சொல்கிறாள். இப்போ இவா என்ன பேசுகிறாளோ வெள்ள இருக்கா பதில் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் இது கேட்கப்பட வேண்டிய கேள்விகளில் ஒன்று, அவள் சொல்ல வேண்டிய பதிலில் ஒன்று. கேட்குற கேள்விக்கு பதில் அவள் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த ஆத்மாவுக்கு க்ஷேமம் ஏற்படாது. அப்போது இதுக்கு எழுச்சி என்பது ஏற்படாது. இது விடியாமலே இது போய்விடும். ஆக விடிவதற்கு என்ன செய்யணும்? முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் வழிகாட்டும். உள்ள இருக்கவள் பதில் சொன்னாதான் தனக்கு வாழ்ச்சி. இதுதான் திருப்பாவு. அதனால் நீங்கள் எப்போவுமே ஆரம்பத்தை சொல்லும்பொழுது நோன்பு என்பதை வியாஜம் வியாஜம் வியாஜம்னு சொல்லிட்டே இருப்பேன். அது அடியேன் சொல்லலை, பூர்வாச்சரன் சொல்கிறதா அடியேன் சொல்கிறேன். நோன்பு என்பதை வியாஜமாக கொண்டு எம்பெருமானை கிட்டி எம்பெருமானத்திலிருந்து பகவத் அனுபவ ஜனிதமான பாகவத கைங்கரியங்களை பிரார்த்திக்கிறாள். பறை என்கிற சொல்லினாலே பாகவத கைங்கரியத்தை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அப்படிங்கிறது தான் திருப்பாவுடைய எசன்ஸ். அதுதான் அதனுடைய சாரம். அதே இங்கே சொல்கிறாள். இப்போ அப்போது இவளெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இந்த இடத்துல வந்துட்டே இருக்கும் பொழுது ஆச்சரியமான பல உதாரணங்கள் சொல்லிட்டே வரா. என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், அம்மா சுற்றி புஷ்பங்கள் எல்லாம் மறந்து விட்டன, பொழுது எப்படி விடியும்? சூரியனை பார்த்தோடனே சில புஷ்பங்கள் மலரும், சூரியனை பார்த்தோடனே சில புஷ்பங்கள் மூடிக்கும். இப்படி புஷ்பங்களிலே பூக்களிலே பல வகை பல சொல்லப்படா. என்ன சொல்கிறா பாருங்க. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாயுள் செங்கல் நீர் வாய்ந்து விழுந்து ஆம்பல் வாய் பூங்கிறவன். எடுக்க செய்வே என்ன பண்றா அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமான பதம் போடுறா. என்ன பதம் போடுறா? உங்கள் புழைக்கடைனா உன்னுடையங்கிறா. அப்போ உன்னுடையதுன்னு சொன்னா என்னுடையதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ உந்து எந்து அப்படின்னு பெருமாள் விஷயத்தில் பேசலாமா? உடனே ஒரு கேள்வி கேட்கிறா இந்த இடத்துல. உங்களுடையது என்னுடையது அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாமா? அங்கே அவள் சொல்கிற விஷயம் இதுதான். உன் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் சூரியனுடைய கதிர்கள் கூட உன் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இந்த மாதிரி மெட்ராஸில் ஒரு இடம் திருவள்ளிக்கேணி. திருவங்கேழ்வார் தன் பாசுரத்தை இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. சூரியன் திகைக்கிறான். திருவல்லிக்கேணிக்குள்ள எப்படி போறதுன்னே தெரியும் சூரியன் தன்னை ஒழிச்சத. அப்படி குளிர்ந்த சோலை திருவல்லிக்கேணிங்கிற திருவங்கேழ்வார் அவர் காலத்துல அப்படி இருந்திருக்கு. இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்து அறியா திருவல்லிக்கேணினர். சூரியனுடைய ஒரு சின்ன கோழி கேடங்கள் கூட ஊருக்குள்ள போக முடியல. அப்புறம் அடர்த்தியான காடா இருந்தது. இதை சொல்றார். இப்ப அந்த மாதிரி சொல்றார், உன்னுடைய வீட்டு புழக்கடை தோட்டத்துக்குள்ள சூரியன் கூட உள்ள நுழைய முடியாது. அப்படி சூரியனும் நுழைய ஒன்றாவதான இருக்கக்கூடியதான ஒரு வீட்டினுடைய புழைக்கடை. புழைக்கடை அப்படின்னு சொன்னா புழங்குகின்றதான கடைனா இடம்னு அர்த்தம். புழைக்கடை என்று சொன்னால் புழங்குகின்றன எப்பொழுதும் கோயில் இருக்கிறதான இடம். வீட்டினுடைய பின்பக்கம்னு வச்சுக்கலாம். அது புழைக்கடை. உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் வாவி உண்டான். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான தோட்டம், அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடிய வாவி. வாவி என்று சொன்னால் கிணறுன்னு அர்த்தம். கிணறு இப்போ அநேகமாக கிணறெல்லாம் மூடிட்டோம். இன்னும் சில கிராமங்கள்லாம் அந்த பக்கம் போனால் கிணறு, கிராமத்தை பயிர்ற கிணறு மாதிரியே ஆற்றுலையும் கிணறு வச்சுருப்பா. கிணறு எப்படின்னா படிக்கட்டு இருக்கும். கிணறு இறங்கி உள்ளே போகிறோம். அந்த போயிட்ட உடனே அந்த கிணத்தை அடியில் இறங்கி அந்த இடத்துல ஒரு அறை வச்சுருப்பான். பெரியவாள்லாம் அங்கே போய் பெருமாளை ஏழை பண்ணி வச்சுட்டு திருவாரத்தில் பண்ணிட்டு திருப்பி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி மேலே வருவாள். அது ஒரு காலம். அப்படி ஒரு கிணறு, அதுக்கு நடபாவி கிணறுன்னு பேர். நடபாவி கிணறுனா கிணறுக்கு உள்ளேயே படிக்கட்டு வச்சு கிணறுக்கு உள்ள ரூமு தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடம். திருப்பி இப்போ இந்த இடத்த சொல்கிறா தோட்டத்து வாவி உள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ ஆழம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதான உங்கள் வீட்டு புழக்கடைக்குள்ள அவருக்கு ஒரு குளம் இருக்குங்கிற. கேரளாவில் இப்பவும் பார்த்தா ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் குளம் இருக்கும். அங்கெல்லாம் இருக்குது. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னா அங்கெல்லாம் இன்னும் இருக்குது. இன்னும் வச்சுருக்கா. ஒவ்வொருத்தர் ஆட்டுக்குள்ளேயும் குளம் இருக்குது. வெட்டி விடுவான். போய் அங்கே ஏதாவது அசிங்கம் பண்ணான்னா கை காலே இருக்காது, கொண்டு போட்டுவான். நம்ம ஊர் மாதிரி கேப்பா இருக்குது. யார் எதுவும் என்னை கேட்கக்கூடாதுன்னு கட்டாமல் தெரியுற ஊர் கிடையாது. இன்னும் பயம் இருக்குது, தர்மம் இருக்குது.
நல்லது செய்யணும்னு இருக்குது. அதனால் அப்படி தான் கோவில் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும்னா அப்படி இருக்கணும்னு ஜனங்கள் அவ்வளோ பக்தியோடு அதை பராமரிக்கிறார். அது ரொம்ப உயிர், அதுதான் அது உயிர். அதை மாதிரி கருத்தை சொல்கிறார். இப்போ என்ன கேட்குறா அப்படின்னு கேட்டால், சூரியனே நுழைய முடியாதுன்னு சொல்லப்பட்டதான உங்கள் வீட்டு தோட்டத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அச்சேதனங்களானவைகள், அச்சேதனங்கள்னா அறிவற்றவைகள், சைத்தன்யம், சேதனம்னா அறிவு உள்ளது, சைத்தன்யம். இப்போ நாமெல்லாம் என்னது, அறிவு உள்ளதான பொருள்கள். இப்போ இதெல்லாம் அறிவற்றது. இதை அறிவற்றது தான். ஆனால் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் இயக்கினா இது இயங்கும், தானாக இதுக்கு இயங்க தெரியணும். அதனால் இதுக்கு என்ன பேர், அச்சேதனம் அப்படின்னு பேர். நம்மெல்லாம் சைத்தன்யம், அறிவு உடையவர்கள். நம்ம சிந்தித்து பார்க்க ஏதாவது பண்ண தெரியும். இதுக்கு இப்போ சிந்தித்து பார்க்க பண்ண தெரியும். ஒருத்தருடைய அறிவுள்ள ஒன்றினுடைய தொடர்பினாலே இது வாழ்க்கை. அறிவுள்ள தொடர்பு இதுக்கு இல்லைன்னா இதுக்கு வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இங்கே சொல்கிறார், அச்சேதனமான வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் கூட பூக்க ஆரம்பித்து விட்டது. அவைகள் கூட தங்கள் வேலையை பண்ண ஆரம்பிச்சு விடுது அப்படின்னு சொல்கிறார். உடனே இப்போ நிறுத்தம் கேள்வி கேட்குறார், இவ வீட்டு புழக்கடைக்குள்ள பூ எப்படி மலர்ந்ததுன்னு இவாளுக்கு எப்படி தெரியும்? இவா அந்த ஆற்றுக்குள்ளே போய் பின்னாடி போய் பார்த்தா தானே தெரியும். இவா என்னமோ வாசலை நின்று கேள்வி கேட்டுருக்கா, ஏந்துக்கோன்னு. அந்த எழுப்பப்படுகின்ற பெண்ணின் வீட்டுக்குள்ளே பின்னாடி புஷ்பம் பறந்துருச்சுன்னு இவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்குறா. அதுக்கு வியாக்கியான கட்டா பதில் சொல்கிறா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த மண்களில் ஒரு இடத்துல என்ன நடக்கிறதோ பக்கத்தில் அந்த மண் அதே தான் நடக்கும். அவன் வீட்டுக்கு வெளில இருக்கக்கூடிய குளத்தெல்லாம் பூ மறந்துருக்கு. அதனால் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற குளத்துக்கு கண்டிப்பாக பூ மறந்துருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன விஷயத்துக்கு சொல்கிறான். அதனால் வெளியில் அலர்ந்தும் குவிந்தும் இருப்பது போதே உன் வீட்டுக்கு உள்ளேயும் பூக்களானது அலர்ந்தும் குவிந்தும் இருக்கிறது என்று சொல்லி முடிச்சு இவளை எல்லாம் சொன்னாலும் அவர் ஏற்றுக்கிற. உடனே வெளில இருக்காரு, கோவம் வந்துருச்சு. என்ன கோவம் வந்துருச்ச உடனே ஆரம்பிச்சா, உங்கள் புழக்கடைன்னா நமக்கு ஏதாவது கோவம் வந்துருச்சுன்னு, உங்கள் வேலை உங்கள் வேலையே வேலை அப்படின்னு ஏதோ அவரை சொல்லுவோம் போது அப்படின்னா உன்னுடையது எதுன்னு பிரிச்சுடுவோம். இப்போ அந்த மாதிரி இருந்தா உங்கள் புழக்கடை, உன் வீட்டு புழக்கடை அப்படின்னு சொல்லிட்டா இப்படி சொல்லலாமா? உங்கள் எங்கள்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறா. சொல்லியிருக்கா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல யார் சொல்லிருக்குன்னு எடுக்கிறார், திருமுகை ஆழ்வார். அதாவது நம்மாழ்வாருடைய பாசனத்திலையும் சரி, அதாவது திருவாய்மொழியிலையும் சரி, திருமுகை ஆழ்வாரும் சரி, இந்த கோவிலெல்லாம் 8ஆம் உற்சவத்தன்னைக்கு வேடுபரி உற்சவம் நடக்கும். திருமுகை ஆழ்வார் வந்து பெருமாளை நகையெல்லாம் திருட்டுட்டு போகிறார் அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்குது. அது முடிஞ்சு அடுத்த நாள் காத்தால மட்டையடி உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கும். பெருமாள் கூட ஒருவர் தாயார் கதவை சாத்துவார். அப்போது நம்மாழ்வார் இருந்து அவர் 2 பேருக்கும் ஏற்பட்டதான ஒரு சண்டை. சண்டைன்னா என்ன சண்டை? சண்டைன்னா என்ன சண்டை அப்படின்னா ஊடல். அந்த ஊடலை தீர்த்து வைப்பதற்கு நம்மாழ்வார் ஒருவர். அப்போ வந்த பொழுது ஒரு பாசனம் சேவிப்பார். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் திருமலை நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு திருமலையிலே இப்போது அத்தியன உற்சவம் முடிஞ்சு நடக்கும். அப்போது நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழி பதிகத்தை சேவிப்பார். அப்போ என்ன பண்ணுவாள், பெருமாளும் தாயாரும் பூ பந்து பன்னீர் விளையாடுற மாதிரி பண்ணுவாள். இந்த அர்ச்சகர் இங்கிருந்து ஒரு பூ பந்தை போடுவார், அங்கேயும் தாயார் ஒரு பூ பந்து வரும். இப்படி மாறி மாறி பூக்களாக அடிச்சுப்பார். இது ஒன்றும் இதுக்கு பிரமாணம் என்ன? நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. மின்னடை மடவார்கள் நின்னருள் சூடுவார், முன்பு நாரதஞ்சுவன் மன்னடை இலங்கையால் காய்ந்த மாயவனே, உன்னுடைய சுண்டாயம் நான் இவன் இனி அதுகொண்டு செய்வதன், என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி. என்னுடைய பந்து கழல் என்கிட்ட கொடுத்துட்டு போ. எந்த குருன்னு கேட்குறது. ஆழ்வாரே உன்னுடையது என்னுடையதுன்னு சொன்னார். என்னுடைய பந்துன்னு சொன்னால் அதே ஆழ்வார்னு சொன்னார், நீர் நுமது எந்திரி வேறு முதல் மாய்த்து இறை சேர்ந்து உயிருக்கு அதனே நிலை இல்லைன்னு. அப்போ என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லலாமான்னு கேட்டார். சாதாரணமாக சொல்லக்கூடாது. எம்பெருமானோடு ஒரு சண்டை வந்துருந்தா நமக்கு அப்போ எந்துன்னு சொல்லலாம். அது எதனால் சொல்லப்படுறதுன்னா அன்பின் மிகுதியால் சொல்லப்படுறதே தவிர வெறுப்பினுடைய மிகுதியால் சொல்லப்படவில்லை. தர்ஷன் எடுத்து சொல்கிறார். ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்.
திருவள்ளுவர் உந்து என்றுன்னு சொல்லலாமான திருவள்ளுவர் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய கருத்து தான் முக்கால்வாசி அப்படியே திருக்குறள் இருக்கு. இவர் அந்தமில் ஆதியம் பகவன் என்று சொன்னால் இவர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகங்கிறது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இவர் நீர்குமார் என்றுவை வேறு முதல் மாய்த்து இறை செய்யும் உயிருக்கு அதன்னிய நிறையில்லைன்னா அவருடைய திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றால் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கிறது. எல்லாம் ரொம்ப பக்கத்து எல்லாம் அப்படியே பார்த்து இவர்களெல்லாம் சங்க நூல்களெல்லாம் அப்படிதான் இருக்கும். விட வேண்டியது எப்படி விடணும், பற்றை விட வேண்டும் என்று அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். அந்த மாதிரி உந்து எந்துன்ற வச்சனமே வரக்கூடாது, இங்கே இப்படி செய்யலாமா, இப்படி செய்யறது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு அற்புதமான வேதாந்த ரீதியில் ஒரு பதில் சொல்றார். மகாபாரதம் சாந்தி பருவத்தை எடுத்து காட்டுறான். त्वयक्षरं तु भवेन् मृत्युः तयक्षरं ब्रह्मणः पदं ममेति त्वयक्षरो मृत्युः न ममेति च शाश्वतम्. ஆச்சரியமான ஸ்லோகம். ஒன்னொன்னும் எழுத்துக்கள் கூட நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுங்கிறது எப்படின்னு கேட்டார். 2 எழுத்து சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கு, 3 எழுத்து பகவானை அடைவதற்கு காரணமாக இருக்கு, 2 எழுத்து 3 எழுத்து. இந்த 2 எழுத்து வேணுமா 3 எழுத்து வேணுமா அப்படின்னு கேட்கறது. 2 எழுத்து என்ன, 3 எழுத்து என்ன? மமா மமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடையதுன்னு அர்த்தம். இப்போ கோவிலில் நம்ம என்ன பண்றோம்? நமஹா கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, நமஹா நமஹா சொல்றோமே. நமஹானா என்ன அர்த்தம்? போற்றுதல்னு தமிழ்ல சொன்னாலும் போற்றுதல் இல்லை. நமஹா அப்படிங்கிற சொல் ந மமா. எம்பெருமானே நான் எனக்கு உரியவன் அல்ல, உன்னை சேர்ந்தவன். ந மமா, எனக்காக நான் இல்லை, உனக்காக நான் இருக்கிறேன்னு அர்த்தம் நமஹாங்கிற பதத்துக்கு. அதனால நமஹானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ பொழுது பார்க்காம ஏதோ நமகான்னு சொல்றா அப்படின்னு நினச்சிக்க கூடாது. எனக்காக நான் இல்லை, உன் பொருட்டு நான் இருக்கிறேன். நமமா என்னதுக்கு அர்த்தம்? இப்போ இதற்கு சொல்றார். துவயக்ஷரந்து பவேன் மிருத்யுனா. 2 எழுத்து சம்சாரத்துக்கு காரணம். சம்சாரம்னா அன்னைக்கே சொன்ன மனைவின்னு நினச்சிக்கூடாது. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சம்சாரம் என்று பேர். மமா மமா மமாலாம் சம்சாரம் முழுக்க. எந்து 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 இதுதான் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கு. அடுத்து சொல்ற திரையக்ஷரம் பிரம்மண பதம். 3 எழுத்து எதுவோ அதுதான் எம்பெருமானை அடைவிக்கும். எது? அது முன்னாடி ஒரு ந மமா நமஹா அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? என்னை சேர்ந்தது இல்லை, எம்பெருமானுக்குன்னு ஆயிடும். ஆக சம்சாரத்துக்கு காரணம் மமா, சம்சாரத்தை போக்கி மோட்சத்துக்கு உரியதான காரணம் ந மமா. இப்போ இந்த இடத்த சொல்றாங்க. அப்போ உன்னுடையதுன்னு சொல்லலாமா என்னுடையதுன்னு சொல்லலாமா அப்படின்னு உன்னுடையதுன்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். எதை வச்சு சொல்லலாம்னா எம்பெருமான் மேலே கொண்டதான கோபத்தினால சொல்லலாம். உண்டு எந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்றான். நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டுறா நம்ம ஆச்சாரியால். எங்கெங்க எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறார். இந்த மாயவர பக்கத்துல திரு இந்தளூர் அப்படின்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு. பரிமள ரங்கநாதன் அவசியம் போய் சேவிக்க வேண்டிய ஊர், சேவிக்க வேண்டிய பெருமாள். காவிரி எந்த இடத்துல வழக்கமா இருக்கோ இல்லையோ அந்த இந்தளூர்ல இப்படி தோன்றினால தீர்த்தம் ஒன்று. அவ்வளோ வழக்கம் நிறைந்த பூமி திரு இந்தளூர். பரிமள ரங்கநாதன் இந்த பெருமாளுக்கு பேர். ஆச்சரியமான பெரிய கோவில், அற்புதமான சிற்பங்கள்லாம் நிறைந்ததான கோவில். மாயவரத்திலே மாயவரம் தான் அது. இந்தளூர்னு இன்னொரு பேர். அந்த இடத்துக்கு திருமுகையாழ்வார் வர. இப்போ நாம தான் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம போகிற கோவில் போகிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒருத்தர்கிட்ட பணம் கட்டியிருப்போம், அவரோட போய் எல்லாம் சேவிக்கணும், போகணும், கடைகள்லாம் சேவிக்கணும், வரணும். நமக்கு இவ்வளோதான் இருக்கும். ஆழ்வார்கள்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுபவித்து அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கணும்னு இருக்கக்கூடியவன். அவர் ஒரு சமயம் என்ன பண்ணுறார்? திரு இந்தளூருக்கு வரார். திருமுகையாழ்வார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வர. என்ன வருது
சேவிக்கணும்னு வரும்போது வந்து கிட்ட வந்து பார்த்தா என்ன எடுத்து உச்சி பொழுது 12 மணி ஆகி உச்சிக்கால பூஜை முடிஞ்சு கோவில் கதவை கூட்டிட்டான். இவர் ஆசையாக ஓடி வந்த ஒரு நிமிஷத்தை கோவிலை மூடிட்டான். இப்போ என்ன பண்ணுறதோ வைக்க தெரியல. நான் எவ்வளவு நாள் பாதிச்சேன், உன்னை சேவிக்கணும்னு வந்திருக்கேன், இப்படி போய் என்ன பண்ணிட்டியே என்று உடனே அந்த பெருமாளுக்கு ஒரு பாசுரம் பாடல். ஆசை வழுவாதே தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கையானாய் திரிகின்றோமுக்கு காசின் ஒளியீர் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசி வல்லேர் இந்தடூரில் வாழ்ந்தே போம் நீரே. நம்ம ஒருத்தரை பார்த்துடா சொன்னான்னு நீயே வாழ்ந்து தொலை அப்படின்னு சொல்கிற போது அது மாதிரி பார்த்த பெருமாளை பார்த்து நீ வாங்கி போ, அப்படி நீயே வாங்கி போ, நான் போனேன் கெட்டு போனேன், நீ நல்லா வாங்கி போ அப்படின்னு பெருமாளை பார்த்து திட்டுற. கோபம் வந்துடுது. இவ்வளோ தூரம் கிடுன்னு வந்து சேர்க்கணும்னு வந்தால் கதவை போட்டுவிட்டாரு. அப்படின்னா அவர் அர்ச்சகரை கதவை போட்டதாலே நினைக்கல, என்னை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தால் அவன் கதவை திறந்து வச்சுருப்பான். அந்த அர்ச்சகரை ஏதாவது பண்ணி வச்சு திறந்து வச்சுருப்பான். அப்போ பார்க்க வேண்டான்னு நினைக்கலாம். அதை சொல்கிற தன்னை பற்றி சொல்கிறார். அவர் பாருங்க, ஆசை வழுவாது ஏத்தும் எமக்கு. பெருமாளே மற்ற பக்தாள் மாதிரி அதை நினைச்சு விட்டியா? மற்றவர்கள் எல்லாம் ஒரு காரணத்தை உத்தேசித்து உன்னை பற்றுவார்கள். எனக்கு காரணமே நீதான். எனக்கு ஆசை வழுவாது ஏத்தும். எனக்கு ஆசை உங்ககிட்ட எடை பெறுவதில்லை, உன் பேர் தான் எனக்கு ஆசை. உன்னிடத்திலிருந்து எடை பெறுவது எனக்கு ஆசை கிடையாது. ஆசை வழுவாது ஏத்தும் எமக்கு. அப்போ உன்னிடத்திலே எதையும் பிரார்த்திக்காமல் இது வேணும் அது வேணும்னு எதையும் உன்னை கேட்காமல் உன்னிடத்தில் ஆசையோடு இருக்கக்கூடிய எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கு இழுக்காயிட்டு ஒரு பெரிய அசிங்கம் நடந்துட்டு. இங்கே ஒரு கதவை கூட்டத்துக்கு இவ்வளோ மக்களும் இங்கே ரொம்ப அசிங்கம். எனக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலாக போயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறார், பா திருமங்கேழ்வார் வந்து வாசலை வந்து நிற்கிற கோவில் கதவை கூட்டாப்பா, பெருமாள் அனுப்புகிறோம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன அவங்க எவ்வளோ பெரிய இழுக்கு ஒதுக்குது, அசிங்கமாக போயிடுவேன் நமக்கு. இப்போ இந்த இடத்துல சொல்கிறார், எமக்கு இங்கிட்ட குழந்தைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், குழந்தை நடந்துகிட்டே இருக்கும், டப்புனு கீழே உழுதுச்சு அப்படின்னு சொன்னால் அது உடனே என்ன பண்ணணும், சுற்றி முற்றி பார்க்கும். யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு போயிடும். யாராவது இழுத்துட்டானா உட்காந்து அழ ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு அசிங்கம், அவள் இருக்கிறது ஊந்துட்டான். அதனால் அவள் தன்னை வந்து அசிங்கமாக நினைப்பா அப்படின்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அதுக்கு அந்த வயசுலேயே வந்துடும். அது சுபாவம், இயற்கையாகவே இருக்க உயிரினங்களுக்கு இருக்கக்கூடாது. கீழே விழுந்துட்டுனா உடனே எல்லாரையும் பார்த்து பின்னாடி யாராக தான் போகணும் அழுவும். யாருமே இல்லைன்னா கம்முன்னு போயிடும். அவள் எதிர்க்க விழுந்துட்டா தனக்கு ஒரு அவமானமாக நினைக்கணும். இப்போ அதை மாதிரி இதை சொல்கிற, இங்கு இழுக்காயிட்டு அடியோமுக்கு உன்னை நிச்சயம் சேவிச்சுட்டே இருக்கேன், எனக்கு இன்னைக்கு ஒரு அசிங்கம் பண்ணிட்டேன், ஒன்னால எனக்கு இன்னைக்கு ஒரு அசிங்கம் என்ன நடந்துருக்கு. தேசமறிய உமக்கை ஆனாய் திரிகின்றோமுக்கு. என்னை பற்றி என்ன சொல்கிறா உலகத்துக்கே தெரியும். திருமங்கையாழ்வார் 4 கவி பெருமாள், 4 கவிதையும் பெருமாளை பற்றி பாட்டு பாடக்கூடிய சக்தி உடையவர் அவர் இல்லையா? தமிழ் நன்னூறு துறைகள் 5 இலக்கியம் 6 சாரம் பரசமய 5 கணனின் பொறி பரகாலன் பருவர்கள் எல்லாம் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களில் இல்லாத விஷயமே கிடையாது. தமிழினுடைய அவ்வளவும் அதில் இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு பேர் வேற. எந்த பேர்? நியூஸ் பேப்பரில் எழுதிடுவான், மீடியாவில் போட்டுருவான், திருமங்கையாழ்வார் வந்தாருப்பா கோவில் வாசலை மூட்டாப்பா அவரால் செய்யவும் இல்லை அப்படின்னு எழுதிட்டாருன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் பிரசித்தமாக இருந்தால் அவருக்கு. அவர் சொல்கிறார், இப்போ நான் தெரியும் உமக்கே யானாய் தெரிகின்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமாளுக்காக தான் திருமங்கையாழ்வார் இருக்கான்னு தெரியும். அப்போ பெருமாளுக்குன்னு இருந்த திருமங்கையாழ்வார் வந்த போது அந்த பெருமாளே பார்க்கலன்னு இன்னைக்கு ஊரே காரி ஊழ போகுது. எல்லாரும் இன்னைக்கு அந்த அசிங்கமாக பார்க்க போகிறாங்க. உடனே சொல்றார், காசின் மொழியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான். காசின் மொழியில் திகழும் வண்ணம் காட்டி உங்களுடைய திருமேனியுடைய வடிவழகை நீர் காட்டுவீர் என்று ரொம்ப நினைச்சின்னு வந்தேன். எம்பெருமான் வாசுவல்லி. ஆச்சரியமான படம். ஒன்றே ஒன்று தான், நான் உனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏ தாமோதரா உனக்கு சக்கரமும் தெரியும் நினச்சிருந்தேன். நீ கூட மக்கா இருக்க, பெருமாள் மக்கா. ஆமாம், என்ன பண்ணலாம், வாசி வல்லின்ற உனக்கு தராதரம் தெரியல.
உன்னுடைய பக்தர்கள் யார் பக்தர் இல்லாதவன்னு ஒன்றும் தெரியல. உண்மையான பக்தரிடத்துல ஒருத்தன் வந்தானா அவங்க ஆயிலிருந்து ஏதாவது பாட்டு பாடி ஒரு பாட்டை வாங்கி வச்சுக்கணுன்ற சாமர்த்தியம் உனக்கு இல்லை. ஒன்றுமே தெரியல, வாசி வர்த்தி சாதாரண இருக்கிற மாதிரி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க. உனக்கு வித்தியாசமே தெரியல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழுதைக்கு கற்பூரம்னா பச்சை கற்பூர வாசனை, குங்குமம் சம்பந்தம் கழுதையோ பாரின்னு வியாக்கியானம். இந்த காவிரியிலேருந்து இந்த கரையில் அந்த கரைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காஷ்மீர்லேருந்து குங்குமத்தை வரவழைப்பான். காஷ்மீர் குங்குமப்பூ அதனாலே ரொம்ப ஃபேமஸ். அந்த குங்குமம் வந்தோடனே என்ன பண்ணுவா, அந்த பக்கம் கொண்ட கரை இந்த பக்கம் காவிரி இந்த பக்கத்துக்கு கொண்டு வரணும். அதை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் கழுதை மேலே வச்சுன்னா குதிரையெல்லாம் கொண்டு போகிறது ரொம்ப சிரமம். அதனால கழுதை சுலபமாக கொண்டு போகும். அது தலைமையில அது மேலே குங்குமப்பூ வச்சுக்குவான், கட்டி அதை வச்சுருவான். அது அங்கிருந்து கிளம்பி வரும். கிளம்பி நேராக பண்ணோடனே வேணாம் அது போனால் அது நிற்கும், அதுக்கு வழி இங்கே நாங்கள் போகணும் அப்படின்னு கிளப்பி விட்டா அது பாட்டு போய் அங்கே போய் நின்றுடும். இந்த புறாவை தூது அனுப்புகிற மாதிரி புறாக்கள் காலில் கட்டியாக தூது அனுப்பிச்சா எங்கே போனோமோ அங்கே போயிட்டு அந்த லெட்டரை வாட்டை கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி வந்தோம். அந்த நாளில் அதுதான் போஸ்ட்டு. அந்த மாதிரி கொரியர் சர்வீஸு புறா தான். அந்த மாதிரி இந்த கழுதைக்கிட்ட போட்டு அனுப்பிச்சிட்டாரா, இந்த கழுதை முதுகில் குங்குமப்பூ இருக்குது. 1 கிராம் குங்குமப்பூ இன்றைக்கி விலை 300 ரூபா 1 கிராம். அவ்வளோ உயர்த்தி குங்குமப்பூங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. காஷ்மீர் அப்படி தான் வரும். அது ஒரு பூவில் வருது, பேரே அதுதான். அது எல்லா வித வியாதிக்கும் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு குங்குமப்பூ. அதில் தான் கோவிலில் பெருமாள் தீர்த்தத்தெல்லாம் குங்குமப்பூ சேர்த்துறது, இந்த பரிமளத்தை அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஏன் சேர்க்கிறாங்கன்னா குங்குமப்பூ எல்லாராலையும் வாங்க முடியாது. கோவிலில் ஏன் இது மாதிரி கொடுக்குறாங்கன்னா ஏழைகளுக்கு கூட அது கிடைக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. அந்த குங்குமப்பூ அப்படி போகணும், மருந்து தான் எல்லாமே. அந்த குங்குமப்பூ, ஏலக்காய், லவங்கம், திருத்துழாய் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் போட்டு பிடிச்சோடனே அதோட அமிர்தம் அந்த பெருமாள் துணியில் சேர்த்து சமர்ப்பிச்சு கொடுக்குறா போடணும். இப்போ இந்த குங்குமப்பூ சுமந்து கழுத வருதுன்னா அது என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அதுக்கு ஏதாவது தோணிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா அங்கே ஒரு குட்டை கிடக்கும். அந்த குட்டையில் தண்ணி கிடக்கும். டப்புன்னு போய் அப்படியே அதில் படுத்துடணும். அந்த குட்டையில் இருக்க தண்ணியில் போய் ஊற்றுச்சுன்னா அது என்ன ஆகும், குங்குமப்பூ போட்டோம் பழா போடும். முதுகு மேலே இருக்கக்கூடிய குங்குமப்பூ 1 கோடி ரூபாய் வேலைன்னு அந்த கழுதைக்கு தெரியுமான்னா ஒன்றும் தெரியாது. அது குங்குமப்பூ வச்சாலும் சரி, குப்பையை வச்சாலும் சரி, அது போனால் அதுக்கு தெரியாது. அதோட மதிப்பு என்னன்னு அதுக்கு தெரிய போகிறது இல்லை. இப்போ பெருமாளை பார்த்து சொல்கிற, கோவிலுக்கு 1000 பேர் வரா, ஆனால் 1000 பேர் நான் வேறுபட்டவன்றதை நீ புரிஞ்சிக்காம இப்படி ஒரு மக்கா இருந்துட்டியே சொல்கிற. நீ இப்படி இருக்கலாமா? காட்டில் எம்பெருமான் வாசி வள்ளி, வாசி தெரியல அவனுக்கு, நான் என்னன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுன்னா, இந்த ஊரில் வாழ்ந்தே போம் நீரே, இந்த ஊரில் இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதா நீ ஏன் வாழ்ந்து போ, என்னை பார்க்க வேண்டான்னு ஆசை தானே, இருந்து தொலைப்போம், அப்படியே இருந்து போ என்று எம்பெருமானையே கோச்சு கொள்ளும் போது வாழ்ந்தே போம் நீர்னு குறிச்சிட்டார். அழ்வார் நீர் நுமது என்றுவே வேறு முதல் மாய்க்கணுங்கிற இவர் நீர் நானும் குறிச்சிட்டாரே. நான் இது கோபத்தில் பேசுகின்ற பேச்சினாலே இது குறைவில்லை என்று சொல்றார். அது மட்டும் இல்லை, அடியாரோடு சம்பாஷணம் பண்றதுனால இவர்கள் இப்போ நாம சம்சாரிகள் சொல்ற மாதிரி குந்து என்கிற வார்த்தை அந்த அர்த்தத்திலே இவாள் பண்ணலை அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்றாள். ஆக இவாள் சொல்ற உங்கள் குழக்கடை என்பதற்கு உங்கள் எங்கள் இவா சொல்றது எம்பெருமான் மேல இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய அடியார்கள் திறக்கு உண்டானதான ஒரு சின்ன கோபத்தினால சொல்கின்ற வச்சனமே தவிர இதுக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது. இப்போ நம்மளே சின்ன யாராவது சொல்லுவோம், கொண்டாக்கிச்சுன்னா சொல்லுவோம், நான் ஏதோ சொல்லிருக்கப்பா எல்லாம் மனசை வச்சுக்காத, அதெல்லாம் நானும் மனசை வச்சுக்கிறேன், நீ மனசை வச்சுக்காத அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கிறவா இருக்கா? அதை எப்படி சொல்லிட்டு மனசை வச்சுக்காதுன்னு சொல்ல எப்படி முடியும்? மனசை வச்சுக்காத மாதிரியா நீ சொன்ன அப்படின்னு திருப்பி சொல்றாங்க, நாம என்ன பேச முடியும்? அந்த மாதிரி இதை சொல்றா. இப்போ ஆஹா உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ன நடந்ததுன்னு கேட்கிறா. செங்கல் நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் பூமினகான். செங்கல் நீர் எல்லாம், செங்கல் நீர் புஷ்பம்லாம் இப்ப மலர ஆரம்பிச்சிருக்கு. ஆம்பல் புஷ்பங்கள்லாம் இப்பயே குவிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, ஒரு மலர்தலை சொல்றா, ஒரு மொட்டுதலை சொல்றா. செங்கல் நீர் மலர்கின்றது, ஆம்பல் பூங்குகின்றது.
இது ஏன் பண்ணப்படுறது அப்படின்னு சொன்னால் பதில் சொல்கிறார். செங்கழநீர் புஷ்பம் மலர்ந்துன்னு சொன்னால் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது சூரியனை பார்த்துன்னா மறந்துடும். ஆம்பல் புஷ்பம் சூரியனை பார்த்தா முடிக்கும். அப்போ என்ன தெரியாது? பொழுது முடிஞ்சு போச்சுன்னு தெரியறது இல்லையா அப்படின்னா உடனே உள்ள இருக்க சொன்னால் அது பொழுது முடிஞ்சு போய் வர்றது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நாம் பண்ணுறோம் பாருங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கிடுறோம். புஷ்பம் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்? தாமரை புஷ்பம்னு வாங்கிட்டு வரோம். தாமரை புஷ்பம் வாங்கிட்டு வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ணுறோம்? அதை இப்படி இப்படி உரிக்கிறோம், கிழங்கு உரிக்கிற மாதிரி. புஷ்பம் தானாக விகசிக்கணும், தானாக மலர வேண்டியது புஷ்பம். அது புஷ்பம் தானாக மலர மாட்டேங்குது. அதுக்கு பாவம், அதுக்கு உட முடியல, அதுக்கு ஏதோ ஒத்துக்கலை. அதனால் தாமரை புஷ்பம் மலராமல் அப்படியே நிற்கிறது. மலராதுக்கு நாம் என்ன பண்ணோம்? நான் இப்படி பிரித்து 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 அது கை வழி வந்துடும். அப்போ தாமரை புஷ்பத்தை மலர வேண்டிய தாமரை, அதுவாக மலர வேண்டிய தாமரை மலராமல் இருப்பதனால அதை மலரும்படி செய்யணும். அது வேற ஜாக்கிரதையாக எடுக்கணும். அது புதுசாக வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்ன வேணால் பிரிக்க முடியும். இல்லைன்னா ஒரு இதழாக வெளில வந்துடும். இந்த தாமரை புஷ்பத்தை அது ஒரு கஷ்டம் இருக்குது. அப்படி ஒன்று அப்படி பிரிச்சுன்னா ஒரு டப்புன்னு வெளில வந்து போடும். இதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். அதை பார்த்து பார்த்து பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறா? இவன் உள்ள இருக்க சொல்கிறா, நீங்கள் பொழுது விடியணும் பொழுது விடியணும் பொழுது விடியணும். பொழுது விடியறதுக்கு என்ன அடையாளம்னு தெரியாமல் என்ன பண்ணிருக்கு? ஊரில் இருக்க குடத்தெல்லாம் இறங்கி அங்கே இருந்த நான் வாவியில் இறங்கி அங்கே இருந்த புஷ்பத்தெல்லாம் நீங்கள் கையால் மலர வச்சு மறந்து ஊற்றிப்போ பொழுது விடிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு இதான் வேலை அப்படின்னு விஷயத்தை சொன்னான். அதனால் புஷ்பம் தானாக மலரல, நீங்கள் எல்லாத்தையும் மலர வச்சுட்டு பொழுது விடிஞ்சுன்னு என்கிட்ட வந்து சொல்கிறேன். உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாயில் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பினகா. அதனால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். வேற ஏதாவது அடையாளம் பொழுது விடுஞ்சதுக்கு இருந்தால் சொல்லும்போது என்று சொல்ல அடுத்த அடையாளம் சொல்றான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் செங்கல் பொடி கூரை அப்படின்னு சொன்ன, கூரைங்கிற சொல்லுக்கு மேலே போடுற வேய்தல்னு பேர். கூரை என்று சொன்னால் வேயப்படுவது எதுவோ அதுக்கு கூரைன்னு பேர். இப்போ புடவை தான் கூரை புடவை அப்படின்னு ஒரு புடவை இருக்கு. கூரைனாலே வேய்ந்த எல்லாத்துக்கும் பேர் தான். அதில் ஒரு புடவைக்கு கூரை புடவைன்னு பேர். அதில் ஆண்டாள் செங்கல் பொடி கூரைன்னு வேற சொல்லிட்டான். அதனால் சிகப்பு கலர் புடவைலாம் ஒத்துக்கணும்னு ஒரு சாஸ்திரம்னு பெரியவா சொல்லுவாள். கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு என்ன புடவை கட்டிக்கணும்னா செங்கல் பொடி கலர் தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு ஒரு வச்சனம் இதை வச்சு திருப்பி சொல்லுவார். செங்கல் பொடி கூரை என்று சொல்லப்பட்டதான ஒரு ஆடை. அந்த சிகப்பு ஆடை யார் கட்டிப்பா? சன்னியாசிகள் கட்டிக்கக்கூடியது சிகப்பு ஆடை. கிரகஸ்தன் எப்பொழுதும் வெள்ளை வேஷ்டி தான் கட்டிக்கணும், லுங்கி தான் கட்டக்கூடாது. நம்மளுடைய தர்மமோ ஆச்சாரமோ அது இல்லை, தமிழர்களின் பண்பாடு அது இல்லை. வெள்ளை வேட்டி கட்டுறது தான் நமக்கு பண்பாடு, நமக்கு வெளுப்பு, சன்னியாசிகளுக்கு சிவப்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு காரணத்தை உத்தேசி வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்த சொல்றார், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர். செங்கல் பொடிக்கூரைனா சிவப்பு நிறம் உடையதான ஆடையை வஸ்திரத்தை அணிந்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் அவ யாரு? சன்னியாசிகள். அவ எப்படி இருக்கவா? பல்லு வெண்பல் தவர். ஏன் சன்னியாசிகள் வெண்பல் தவர்னு சொன்னா? நாமெல்லாம் கிரகஸ்தர்கள். கிரகஸ்தர்னா ஒரு பெண்ணை கைப்பிடித்து குழந்தை குட்டியோட குடும்பத்தோட இருக்கக்கூடியது கிரகஸ்தாசிரமம்னு பேர். நாம் இருந்துட்டோம். நமக்கு போக்கிய வஸ்துக்கள் உண்டு. போக்கியமான வஸ்துல முதல் வஸ்து எதுனா வெத்தலை பாக்கு தான். வெத்தலை பாக்கு போடாமல் அந்த நாட்டில் சாப்பாடை முடிஞ்சு வெத்தலை பாக்கு போடாமல் கோவிலேயே பெருமாளுக்கு தனியிலேயே அடைக்காய் அமுது உண்டு. நிச்சயப்படி ஆற்று திருவாராதனத்தையே 2 வெத்தலை ஒரு பாக்கு பெருமாளுக்கு அமுது பண்ணி சாப்பிடணும்னு சாஸ்திரம் இருக்கு. அப்படின்னு ஒரு இருக்குது. அது கூட வெள்ளை வெத்தலை கொடுக்கூடாது, கருப்பு வெத்தலை பெருமாள் சமர்ப்பிக்கணும்னு ஒரு சாஸ்திரம். எல்லாம் தெரிஞ்சுக்காது. கும்பகோண வெத்தலைன்னு சொல்லுவாள். இப்போ அது கும்பகோண வெத்தலை பேர் இப்போ அதெல்லாமும் இல்லை. வெத்தலை வாங்குறாப்பான் எல்லாரும். வெத்தலை இல்லை, அந்த கும்பகோண வெத்தலையுடைய காம்பு அவ்வளோ காரமாக இருக்கும். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா, ஆண்டாள் அடைக்காய் அமுது திருத்தி வைத்தேங்கிற பெரியாள். அதுக்கு அடைக்காய்னு பேர்.
வெத்தலைக்கு என்ன பேர்? அடைக்காய்னு பேர். எவ்வளோ பேர் உயர்த்தியான தமிழ் சொல் பாருங்க. அடைக்காய் அப்படின்னு அதுக்கு பேர். பாக்கோட சேர்த்து பெருமாளுக்கு நித்தியம் சமர்ப்பிக்கணும். இது போக்கிய வஸ்து. இது யார் போட்டுக்கணும்னா பிரம்மச்சாரி போட்டுக்கூடாது, வானப்பிரஸ்தம் போட்டுக்கூடாது, சன்னியாசி போட்டுக்கூடாது. கிரகஸ்தனுக்கு அப்படின்னா வெத்தலை பாக்கு சாஸ்திரங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்றவ யாரும் வெத்தலை பாக்கு போடக்கூடாது. நாங்கள்லாம் போட்டுக்கிறதே இல்லை சுவாமி, அது வேற விஷயம். சாஸ்திர ரீதியில் வெத்தலை பாக்கு யார் போட்டுக்கணும்? கிரகஸ்தனாகிற ஆசிரமத்திலே கொண்ட பெண்டில் மக்களுற்றார், தன் மனைவி மக்களோடு வாழ்கின்றவனுக்கு தான் வெத்தலை பாக்கு மங்கள பதார்த்தம். சன்னியாசிக்கு பிரம்மச்சாரி போடக்கூடாது. இப்போ சொல்ற இந்த சன்னியாசியாக ஒருத்தன் போயிட்டான். ஆனால் எப்படி போயிருக்காங்கன்னா, கிரகஸ்தனுக்கு போன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நித்தியம் வெத்தலை பாக்கு போட்டு போட்டு பழக்கமாக போச்சு. இப்போ வெத்தலை பாக்கு போட்டுக்காம அவனால் இருக்க முடியல. வேஷம் மாறி போச்சு. ஆனால் உள்ள எண்ணம் மாற்ற முடியல. உள்ள அவ்வளோ சீக்கிரமாக எண்ணம் மாறிடுமா? அதனால் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாளைக்கு ரகசியமாக வெத்தலை பாக்கு போட்டுட்டான் சன்னியாசி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வெத்தலை பாக்கு போட்டால் என்ன ஆகும்? பல்லில் கரை வந்துடும், வாய் சமைச்சு போயிடும், காட்டும். இவன் ஊராரோட பழிப்பாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு நாளைக்கு 5 தடவை பல் தேய்ப்பான். வெளில வரும்போது நான் வெத்தலை பாக்கு போக்கிய வஸ்து போட்டுக்கல அப்படின்னு எல்லாரும் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பல்லை தேய்ச்சிட்டு வெள்ளை வடையே என் பல்லு இருக்குன்னு வெள்ளை காமிப்பான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையத்தோடு கைவிட்டு நூற்பால நெருங்கிதான். எப்போ ஆசிரமம் பண்ணிக்கணும்? சன்னியாசி ஆசிரமம் யார் பண்ணிக்கணும்? சன்னியாசிங்கிறவா எல்லா ஜாதிகளிலேயும் சன்னியாச ஆசிரமம் உண்டு, தெரிஞ்சுக்கணும். இப்போ கலியுகத்தை இப்போதெல்லாம் குறைஞ்சி போயிட்டதுனால அது இல்லைன்னு ஆயிடாது. இதிகாச புராணங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் பிராமண க்ஷத்திரிய வைசியர்கள் மற்ற வர்ணத்தவர்கள் அத்தனை பேருமே சன்னியாசாசிரமம் உண்டு. விஸ்வாமித்ர மகரிஷி அவர் பிராமணர் அல்ல, க்ஷத்திரியராக இருந்து பிராமணத்துவம் அமைந்தவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், யார் ஒருத்தனுக்கு உலக வாழ்க்கையில வெறுப்பு உண்டாகின்றதோ அந்த வெறுப்பு உண்டாகினவன் எல்லாவற்றையும் துறந்து சந்நியாசம் என்கிறதான அந்த ஆசிரமத்தில் அவன் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு அற்புதமான விஷயத்தை சொல்றது பாரதஸ்பத்திய ஸ்மிருதி எடுக்கிறார். பரமாத்மனி யோரக்தோ விரக்தோஹா பரமாத்மனி சர்வேஷனா விமுக்தோச பைக்ஷம் போக்து. எவனுக்கு தாமோதரனிடத்திலே பெரும் காதல் உண்டாகி மற்ற பொருள்கள் மேலே வைராக்கியமாகி வந்து வெறுப்பு உண்டாயிடுதோ அந்த காரணத்தினாலே அவன் 3ஐ விட வேண்டும். எது? 3 ஈக்ஷணைகள் விடணும். புத்திரேக்ஷண, வித்தேக்ஷண, தாரேக்ஷணா. முதல்ல தன் பையனை விடணும். அப்புறம் வித்தம்னா பணம். அதற்கப்புறம் மனைவி, பையன், மனைவி, தான் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் விட்டுடணும். வைராக்கியம் வந்தமா அதை செய்யணும். சுவாமி இதை கேட்கறதுக்கே பயமா இருக்குதா? அந்த 2 இருந்திருக்கா. ஒரு சமத்துல ஒரு நிமிஷத்தை தூக்கி போட்டுருவா பெரியவாட்டம். வைராக்கியம் வந்துடுத்துன்னு சொன்னால் இந்த உலகத்துடைய ஐஸ்வர்யம் ஒரு பொருட்டே கிடையாது. என்னத்தை தூக்கி போக்குறோம், போ யாரோ எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு எண்ணம் வந்துடும். இப்பெல்லாம் இந்த இடத்த எடுத்து சொல்றாங்க. ஆக சன்னியாசிகள் எப்படி இருக்கிறதுன்னு லட்சணம் சொல்றா அண்ட திருப்பாவையில அது கூட சொல்றாங்க. அற்புதமான விஷயம். தொல்காப்பிய சொல்றாரு பாருங்க, சன்னியாசியை பற்றி சொல்றாரு. ஏன் தொல்காப்பியம் சொல்றேன்னா, ஆழ்வார்கள் பாசுரத்தில் தொல்காப்பிய சங்க இலக்கியத்தில் இருக்கு. நூலே கரகம் முக்கோர் மனையே ஆயுள் காலை அந்தணர் கூறியா. இந்த சன்னியாசிகள்ல திருதண்டி சன்னியாசின்னு பேரு. திருதண்டம்னா அவ கையில ஒரு கொம்பு வச்சுருப்பா. அந்த கொம்புல 3 கொம்பு இருக்கும். அதுக்கு திருதண்டம்னு பேரு. 3 தண்டம் ஏந்தியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு திருதண்டம்னு பேரு. நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயுங்காலை அந்தனர் கூடிய. நூலே கரகம் முக்கோல் 3 கோள்களை குறித்தவர்கள். திருமணிசி ஆழ்வார் திருவரங்கத்தை பற்றி சொல்றார். திருவரங்கம் எப்படி இருந்ததுங்க? கொட்டை உத்த முத்தலையானை போர் எதிர்ந்து வந்ததை பற்றி உத்து மக்கடன் மறுபோசி தபாகூர்.
சித்தையற்று முற்றமூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அற்றவற்ற சுற்றிவாழ் மந்தநீர் அரங்கமே. ஆச்சரியமான பாசம். சித்தையற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர், 3 மூங்கிலை கட்டி கைகளில், இப்ப சொன்னேன் கூட விட்டுட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி விட்டதை எதுன்னு சொல்லி அதை கையில பிடிச்சிக்கணும். அவர் கையோட தான் வரணும், அந்த திருதண்டத்தோட விட்டாமல் இருக்கக்கூடாது, அவர் கூட வரணும். அற்றவற்ற சுற்றி வாழும் அத மாதிரி 100கணக்கான முக்கோள் பகவர்கள் திருவரங்கத்தை பெருமான சுற்றி சுற்றி வந்திருந்தாலும் திருமுடிச்சேழ்வார் பாசம். இப்படி திருதண்டி சன்னியாசிகளை பற்றி சொல்றார் இந்த இடத்துல. ஆக இப்ப 2 விதமா இந்த இடத்த சொல்றார். இந்த காத்தால கோவிலுக்கு மணி ஆயிடுத்து என்று புஷ்பங்கள் மலர்ந்தது ஒன்று இருக்கட்டும், சன்னியாசிகள்லாம் அவாவா மடத்திலிருந்து கிளம்பி கோவிலுக்கு கைங்கரித்து போக ஆரம்பிச்சுட்டா அவர்கள் கூட அவர்கள் வேலையை ஆரம்பிச்சு பண்ணும்போது என் பெண்ணே நீ இன்னும் முறங்கலாமா என்று கருத்தை கேட்டார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாபியுள் செங்கல் நீர் வாயில்கள் ஆம்பல்வாய் பூம்பினகான். அப்புறம் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர் தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் சங்கிடுவான் போகின்றார். தங்கள் திருக்கோவில் அவரவர்களுக்கு ஏற்பட்டதான திருக்கோவில்களுக்கு அவரவர்கள் கிளம்பி போயிட்டு உட்காந்து பண்றாங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டில் உண்டு. அது சைவ சம்பிரதாயமாக இருந்தாலும் வைஷ்ணவ சம்பிரதாயம் இருந்தாலும், சைவ சம்பிரதாயத்தில் தர்மபுரம் ஆதீனம், திருவாரூரை ஆதீனம் அப்படின்னு ஆதீனங்கள்னா அந்த கோவிலுடைய சன்னியாசிகள், அந்த கோவிலை அவர் பராமரிப்பதற்கு இருக்கக்கூடிய சன்னியாசிகள். அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கம் ஜீயர், திருப்பதி ஜீயர், காஞ்சிபுரம் ஜீயர், திருநாராயணபுரம் ஜீயர் என்று அந்தந்த ஊர் பேரை இட்டு, அந்த எந்த ஊரில் அவள் கைங்கரியம் பண்ணுறாளோ அந்த ஊர் பேரை இட்டு அவளுக்கு அந்த பேரை சொல்லி வழங்குற வழக்கம். இது தமிழ்நாட்டுடைய பண்பாடு. இது 6 நாள் தொட்டு வரக்கூடியதான விஷயம். இதுதான் சொல்றார். இந்த மார்கழி மாதத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது போனோம்னா காலங்காத்தால 4 மணிக்கு போன 3 மணிக்கு ஏந்து செங்கல் கொடி கூரை வெண்பல் தவர் தவர் தங்கள் திருக்கோயில் போயிட்டான். 2 வித பாடம் சொல்ற. தங்கள் திருக்கோயில் போ தந்தார் ஒரு பாடம் கட்டம், போகின்றான் அர்த்தம். போ தந்தார்னா போயிட்டான்னு அர்த்தம். அவன் போயாச்சு நீ இன்னும் ஏந்துக்கிறேன்னு அர்த்தம். போகின்றான்னு போயிட்டே இருக்கா, அவ கூட போக ஆரம்பிச்சிட்டா நீ இன்னும் ஏந்துக்கிறேன்னு அர்த்தம். 2 விதமான பாடத்தையும் நிறுத்த காட்டாள். ஆக செங்கல் கொடி கூரை வெண்பல் தவர் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். போயிட்டு என்ன பண்ணாள்? அற்புதமான விஷயத்தை சொல்றார். என்ன செய்யணும்னா அந்தந்த காலத்தில் உண்டானதான விஷயத்தை செய்யணும். நம்மாழ்வார் தன்னுடைய பெரிய திருவந்தாதி என்கிறதான பிரபந்தத்தில் அற்புதமான ஒரு பாசனம். கார்கலந்தமே நீயான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வயித்து பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே சூழ்வினையும் ஆழ்வுயரை எண்ணினைந்து போக்குவர் இப்போது. எப்படி போக்கணும்? கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியான். கார் கலந்த மேனி, கருப்பு கண்ணங்கரேன்னு மேகம் மாதிரி கலந்து கருப்பு கலந்த உடம்பு, கை கலந்த ஆழி, கையோடு பொருந்தி இருக்கக்கூடியதான சங்கு சக்கரங்கள், பார் கலந்த பல்வயிறு, பார்னா உலகம், உலகம் முழுக்க தான் வயத்தை வச்சு இருக்கக்கூடியவன். பல்வயிறு தான் அவன் எங்க இருக்கான்? பாம்பனையான், பாம்புல படுத்துருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே. அந்த எம்பெருமானை திருநாமத்தை வாயார சொல்லி பொழுத போக்கலனால் என்ன ஆகும்? சூழ்வினையின் ஆழ்வுயரை. நீ பிறவி என்கிற சுழல் அகப்பட்டுன்னு உள்ள படுத்து ஒன்றும் இல்லாமல் சுற்றி 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 வந்துருக்கிய மனுஷ பிறவிலேருந்து அடுத்த பிறவி எங்கே போகிற? ஓர் அறிவுக்கு போடுவேன். திருப்பி இந்த பிறவியினுடைய பெருமை தெரியாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இதுக்கப்புறம் திருப்பி எங்கே போவோம்? திருப்பி ஒவ்வொரு அறிவுக்கு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு அறிவு, 2 அறிவு, 3, 4, 5 அப்படின்னு 6 திருப்பி வரத்துக்குள்ள பொழுது விடிஞ்சு போடும். ஒன்றுமே வர முடியாது. அப்போ இதான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலையை ஆழ்மையை போக்க வேண்டும்னா எம்பெருமான் திருநாமத்தை சொல்லலாம். எப்படி போக்க முடியும்? அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ அந்த எம்பெருமான் திருநாமத்தை போக்குவதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துக்கு தகுந்த சன்னியாசிகள் கூட ஏற்று கோவிலுக்கு போயிட்டாரு, நீ இன்னும் படுத்துக்கலாமா? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாரியுள் செங்கல் நீர் வாயிலிருந்து ஆம்பல்வாய் பூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தவர் கண்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போகின்றார். அடுத்து சொன்னா
அற்புதமான வார்த்தை போடுறான். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நான் வாயினா பேசுறவன் பேசும். இவன் வாய் பேசும் நான் என்ன வாய் பேசாம கால் பேசுமா? வாய் தானே பேசும், கண் பேசும் இல்லையா? கண்களிலே பாஷை பின்னாடி சொல்ல போறேன். ஏன்னா சப்தம் எங்கே கேட்கும்? கண் பேசும், ஆனால் சப்தம் கேட்காது. வாயில் உடனே சப்தம் வரும். இப்போ இங்க என்ன சொல்றாள்? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எல்லாருக்கும் முன்னாடி ஏந்து வந்து உங்களை தான் நான் எழுப்புறேன் அப்படின்னு என்ன பண்ண அப்படின்னா வாயில பேசின, ஆனா ஒன்றும் செயல்ல இல்லை. வாய் வந்து நிறைய இருக்கே தவிர செயல்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்? மனசஞ்சத்து வசசஞ்சத்து கர்மண்யன்யத்து துராத்மானம். மனசேகம் வசசேகம் கர்மண்யேகம் மகாத்மானம். ஏற்கனவே பன்னெண்டுல சொல்வாயிட்டார். துராத்மாக்கள் மனசுல ஒன்று நினைச்சி வெளியில ஒன்று பேசி செயல் ஒன்று வேற மாதிரி இருக்கும். மகாத்மாக்கள் முக்கரணங்கள்னாலும் ஒன்னையே நினைப்பாள். நீ வாய் பேசினேனால செயல் அதிகமில்லை. வாய் பேசும். அப்புறம் ஆனா நீ எப்படிப்பட்டவள்? வாய் பேசுறனாலும் உன்னை என்னால விட முடியல. ஏன்? நங்காய். நங்காய் அப்படின்னா பூர்ணமானவள்னு அர்த்தம். பரிபூர்ணமான இருக்கக்கூடியவளுக்கு நங்கைன்னு பேர். நங்கைன்னா பெண் அப்படின்னு அர்த்தம் உண்டு. நங்கை மங்கை அப்படின்னு சொல்றது உண்டு. அதில் நங்காய் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெண்ணிடத்திலே என்ன இருக்க வேண்டுமோ அத்தனையும் பூர்ணமாக இருக்கக்கூடியவள் எவளோ அவளுக்கு பேர் நங்காய்னு பேர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நங்காய் அப்படின்னு சொன்னா எவ்வளோ நல்ல சொல். நங்காயினே பேர் வைக்கலாம். தமிழ்ல தான் நம்ம வீட்டில் பேர் வைக்கணும்னு நினைக்கிறவா இந்த மாதிரி பேர்லாம் வைக்கணும். அவ்வளோ உயர்ந்த தமிழ் சொல் இதெல்லாம். நங்காய் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேலி பண்றா. இப்போ நங்காய்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லவளா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகுதான் போ அப்படின்னு இப்போ கேலி பண்றா. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிகாசம் பண்றா. அந்த பேரையே சொல்லி அண்டாடிப்போம். நங்காய் போ அதுதான் உனக்கு பேர் வச்சா மாதிரி அவரும் அர்த்தம். ஏதாவது சொல்ல பாரு. சரஸ்வதினு பேர் வச்சு பாடவே வராது. அது எவ்வளோ பேர் பார்க்கலாம் இல்லையா? அவள் பிறந்த பொழுது ரொம்ப கற்பனை இருந்து சரஸ்வதி வாணி வீணா அப்படியே ஸ்கூல் வாத்தியார் இந்த பேர் வச்சதான் படிக்க மாட்டேங்கிறது. அதான் சொல்லுவாங்க. அனுபவம் சொல்றது. இந்த வாணி வீணா சரஸ்வதி வச்சா படிப்பு இல்லாத நிறைய இருக்கோட சொல்லலை, இல்லாத வருது. இப்போ அதை மாதிரி சொல்கிறா. நங்காயின்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்டால் பூர்ணமாக இருக்கிறாள். என்ன பூர்ணம்? எவ்வருமானையே பெற்று விட்டவள் என்பதனாலே இவள் பூர்ணமானவள். இதுக்கு மேல பூர்த்தி என்ன வேணும்? அவர் சொல்றார் சுவாமி, அவர் 100 வயசு பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்த பூரண வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு விதிக்கப்பட்டதான வாழ்க்கைய ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம வாழ்க்கையினுடைய எல்லா விதமான பேறுகளையும் பெற்று 100 வயசு வாழ்ந்து நன்மை சுபிட்சமா இருந்து போறது. அது ரொம்ப உயர்த்து. அப்ப பரிபூர்ணம்னு பேர். அந்த மாதிரி பரிபூர்ணன்னு நிறைய பேருக்கு பேர் உண்டதுனால பரிபூர்ணன்னு நிறைய பேருக்கு பெரியவாள் பேரே உண்டு. அது மாதிரி இங்க சொல்றார். நங்காயின்னு சொன்னால் நீ எம்பெருமானை பெற்று விட்டதனாலே நீ பூர்ணமாக ஆகிவிட்டாய். நாங்கள் பெறாதவர்கள். செங்கல் நீர் வாய்நிகள் ஆம்பல்வாய் பூங்கிழதான் செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவாய் வாய்ப்பே சொன்னங்காய். உடனே என்ன சொன்னா? எழுந்திராய். எதுக்காக எழுந்துக்கணும்? நீ பூர்ணமா ஆகி நங்கையா ஆகிவிட்டாய். நாங்களும் நங்கையாக ஆக வேண்டாமா? எங்களுக்கும் இந்த பூர்த்தி கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றார். எழுந்திராய். அடுத்து சொல்றார் எழுந்துக்கல. எழுந்துக்கல. இப்ப நான் சொல்லியும் அவள் எழுந்துக்கல. உடனே அடுத்து சொன்னா பாருங்க என்ன சொன்னா? நானாதாய். நானாதாய்னா வெக்கம் இல்லாதவன்னு அர்த்தம். ஒன்று சொன்னா நமக்கு தெரியலன்னா யாராவது சொன்னா நமக்கு என்ன வரணும்? வெக்கம் வரணும். அந்த வெக்கம் சொரண கூட இல்லை. அடுத்து சொல்ல போறாங்க. நங்கா எழுந்திராய் நானாதாய். வெக்கமே இல்லாதவண்ணா. அதுக்கு உதாரணம் சொன்னா வியாக்கியானத்துல நீ இருந்த ஊரில் ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க. பூசணியும் காயாதோ. இந்த பூசணிக்காய் இருக்கு பாருங்க. இந்த பூசணிக்காய் வாங்கி பார்த்தேன்னா அது மேல ஒரு வெள்ளையா ஒரு படிஞ்சிருக்கும். அதுக்கு சொரணன்னு பேரு. இப்ப கேட்பா சொரண கட்ட ஜென்மம் சொரண கெட்டதுன்னுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூசணி மேல இருக்கிறதுக்கு சொரணன்னு பேரு. அந்த சொரணை அது மேல இல்லைன்னா
அந்த பூசணியே இருக்காது. அந்த பூசணிக்கு உயிரே அந்த சொரணை தான். அந்த சொரணை கெட்டுடுத்துன்னு சொன்னால் பூசணிக்காய் போடும். அதுக்கு உயிர் அல்ல. பூசணியை போட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்த உடனே பெரியவா அந்த நாளில் முதல்ல என்ன பார்ப்பா, அதுக்கு சொரணை இருக்கா பாருன்னு கேட்பா. அதான் கேட்பா. அதுக்கு சொரணை இல்லைன்னா அந்த பூசணியை தொடரவே மாட்டான். அது வியர்த்தம். அதுக்குள்ள தீர்த்தமே தண்ணியே இருக்காது. பூசணிக்காய்ங்கிறது தீர்த்த உடம்புக்கு தண்ணி சேர்க்கக்கூடிய பலமான ஒரு காய்கறி. அது ஒரு காய். அதுக்கு இருக்க வேண்டியது நீர் சத்து தான் அதில் உயிர். அந்த நீர் சத்து அதில் இருக்க வேண்டியதுக்கு அதுக்கு மேலே இருக்க வேண்டியது சொரணை இருக்கணும். இப்போ கேள்வி கேட்குறா, உன் வீட்டு தோட்டத்துக்குள்ள பூசணிக்காய் இருக்கிற சொரணை கூட உனக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. வியாக்கியானத்தை எழுதுறா, உன் வீட்டு தோட்டத்தில் இருக்க பூசணிக்காக கூட சொரணை இருக்கு, நீ சொரணை கட்டி ஜென்மமாக இருக்கியே, நீ இவ்வளவு சொல்லி எழுதுக்க வேண்டாம். நங்கா எழுந்திராய் நானா அதாய், லஜ்ஜையே இல்லாமல் இருக்கக்கூடியவள். அப்புறம் நாவுடையாய். நாவுடையாயினா எல்லாருக்குமே நாக்கு இருக்கு. நாக்கு இருப்பவளேன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் தான் நாக்கு இருக்கு. இவளுக்கு என்ன நாக்கு அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு விஷயம் சொல்றாள். ரொம்ப அழகாக பேசக்கூடியவள். உலகத்துல தப்பே பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு வாய் பேச்சு ஜாஸ்தி இருந்துடுச்சுன்னா ஜனங்கள் அவன் தப்பையே மறந்துக்கணும். இது உலகத்தை ஒரு இருக்கு. இது உலகத்துல நல்லா பேசுறவாளோட பேச்சுல மயங்கி அவன் பண்ண தப்ப எல்லாரும் விட்டுருவான். இது நாவே சொல் மிகுந்தவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனித்த பெருமை. இப்ப இவளத்தை சொல்றாள், நீ நாவுடையாயினா உன்னிடத்துல இவ்வளவு வந்து கூட நாங்க ஏன் வந்து ஒரு எழுப்புறோம்னா உன்னுடைய பேச்சுனால நாங்கள் வருகிறோம். அப்படிப்பட்ட பேச்சு உன் பேச்சுனா. அவ கேட்டா, என்கிட்ட என்ன பெரிய பேச்சு இருக்கு, அவ்வளோ என்ன பேசுறோம்னா அம்மா ரொம்ப என்ன பேசுற, யாரையும் போல பேசுற, ஹனுமானை போல பேசுற. பேச்சுக்கு யாரு? ஹனுமன் தான் பேச்சு. யார் சொல்றாரு? ராமர் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னான். முதலிலே ஹனுமானை பார்க்கிறார். பெருமாள் லக்ஷ்மணன் வந்து போய் பார்த்துட்டு வந்து 2 பேரும் சமாகமம் ஏற்பட்டு ஹனுமன் வந்து நிற்கிறார். அப்போ திருவடி பேசுறார். பெருமாள் அப்படியே உத்து கேட்கிறார். அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் ஹனுமன் சொன்னதெல்லாம் தோற்கிட்டே இருக்கார். வாயே திறக்கல. சொல்லி முடிச்சுட்டு லக்ஷ்மணன் பெருமாள் சொல்ற வசனம் வால்மீகி சொல்றார். நான் ரிக்வேத விநீதஸ்ய நயஜுர்வேததாரிணஹ ந சாமவேத விதுஷஹ சக்கியமேவம் பிரபாஷிதம். இவனுடைய பேச்சில பார்த்தா ஒரு பிழை கூட கண்டுபிடிக்க முடியலை. பெருமாள் சொல்ற ஹனுமனுடைய வாக்குலிருந்து அவன் சொல்ற சொல்லுல ஒரு பிழை கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்ற, 4 வேதம் அறிந்தவனால் கூட இப்படி பேச முடியாது. ஒரு இலக்கண பிழையின்றி சுத்தமாக பேசக்கூடிய தன்மை இந்த ஹனுமனிடத்துல தான் நான் பார்க்கிறேன் என்று எம்பெருமான் ஹனுமன் பேசின பேச்சை கேட்டு மகிழ்ந்து நடத்த சொன்னோம். அதான் அவருக்கு நவவியாக்கரண பண்டிதர்னு பேர், ஹனுமனுக்கு பேர். அவர் சொல்ற பேச்சில் இலக்கணம். இப்போ நாமெல்லாம் பேசிட்டே இருப்போம், இங்கிலீஷ் வரும், மெட்ராஸ் இங்கிலீஷ் வரும், சம்பந்தம் இல்லாத உருது வார்த்தை என்னவோ வரும் நம்ம வாயில. ஆனால் தமிழோட பேசிட்டு இருக்கோம். தூய தமிழில் பேசணும்னு சொல்லுவோம், அவ்வளோதான். கஷ்டம் வந்துடும், நமக்கு ஜுரம் வந்துடும். ஒரு மைக்குறா நிற்க வச்சு ஒன்றும் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் நல்ல தமிழில் பேசணும்னு நம்ம மெட்ராஸ் சொன்னேன்னா ஒருத்தரோட பேச மாட்டான். யோசிச்சு எது பண்ணாலும் ஒன்று அதில் ஏதாவது வேற ஒரு மொழி கலந்துடும். இப்போ ஹனுமனை பற்றி சொல்லும்பொழுது நான் உடையவன். நாக்கு இருக்கு எல்லாருக்குமே, ஆனால் தவறு இல்லாமல் பேச வேண்டும் என்கிறதான அற்புதமான நாவீறு படைத்தவன். அதை சொல்றார். நங்காய் எழுந்திராய் நாவுடையாய். உடனே அவன் கேட்டான், சரி ரொம்ப சந்தோஷம், நாவுடையாய்னா என்ன அப்படின்னு கேட்டான். பெரிய விஷயம் சொல்லார். 14 வித்யாஸ்தானங்கள் எடுத்து காட்டுறான். 14 வித்யாஸ்தானம்னா என்ன இருக்கும்? ஒருத்தனுக்கு எப்போ நல்ல வாக்குல பிழை இல்லாமல் பேச வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவனுக்கு 14 நூல்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றது. புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திர அங்கமிஸ்ரிதாக வேதாக ஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தசா யாக்ஞவல்யர் அவருடைய ஸ்மிருதியில் சொல்ற. 4 வேதம் தெரிஞ்சிருக்கணும், வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கணும், சந்தஸ் தெரிஞ்சிருக்கணும், நிருத்தம் தெரியணும், ஜோதிஷம் தெரியணும், கல்பம் தெரியணும், சிக்ஷா தெரியணும், மீமாம்சா தெரியணும், நியாயம் தெரியணும்,
புராணம் தெரியணும், தர்மசாஸ்திரம் தெரியணும். எவ்வளவு தெரிஞ்சவனுக்குன்னா நாக்கில் நல்ல வாய் கட்டுனா தப்பு இல்லாமல் பேச வரும் அப்படின்னு சாஸ்திரம் யாக்கியவல்யர் சொல்கிறார். இப்போ இதில் பேரே நமக்கு தெரியல, அதனால் நமக்கு வாய் நம்ம வரப்போகுதுங்கிறது தெரிய போகுது. இப்போ இந்த இடத்த சொல்கிறார். ஆக இவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் திருவடியை போல மதிக்கத்தக்கவள் இந்த பெண்ணார்கள். அதனால் நாவுடையாய் நங்காய் எழுந்தீராய் நாவுடையாய் சொன்னோடனே ஏதுக்கா, சரி நான் இப்போ என்ன செய்யணும், என்னை இவ்வளோ பெருமையாக சொல்கிறனே என்ன செய்யணும்னா நாம் செய்ய வேண்டியதா சங்கோடு சக்கர வேண்டும் தடக்கையன் எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடும். அவன் கையில் என்ன இருக்கு, சங்கோடு சக்கர வேண்டும் தடக்கையன். அற்புதமான விஷயம் சொல்கிறேன். பெருமாள் கையில் சங்கு சக்கரம் இருக்கே இருக்கு. ஒரு குழந்தை என்ன கேட்டு, பெருமாள் சங்கு சக்கரத்தை கையில் வச்சுட்டே இருக்காரு, அவருக்கு கை வலிக்காதா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டு. வலிக்குண்டா கண்டவா, கண்டிப்பாக வலிக்கும். குழந்தைக்கு இருக்க பெருமாளுக்கு கை வலிக்கும் நீ நினைக்கிறல்ல, உனக்கு அதை தோணி இருக்குல்ல, அப்போது அவர் கையில் வலிக்கக்கூடாதுன்ற எண்ணம் உனக்கு இருக்கு இல்லையோ, பெருமாள் அதை புரிஞ்சுப்பார். எங்களுக்கெல்லாம் தோணாது. அவர் கையில் வச்சா இன்னும் நாளை எழுச்சி எவ்வளோ கையில் வைக்கலாம் வைக்கலாம் தான் தோணும். அந்த குழந்தைக்கு தான் அது தெரியும். சொல்கிறார் சங்கோடு சக்கரம் ஏந்து தரக்கையன்னு சொன்னாலே பெருமாள் கையில் சங்கு சக்கரம் இருக்குன்னு தெரியும். என்னத்துக்கு இப்போ சங்கு சக்கரத்தை பற்றி இங்கே ஆண்டாள் பிரஸ்தாவிக்கிறான்னு கேள்வி கேட்குறா குருவார் சொல்லியார். ஏன் கேட்குறாள் அப்படின்னு கேட்டால், சங்கு சக்கரம் கையில் இருக்கிறது பெருசு இல்லை. இவர் பிறந்தார், எங்கே பிறந்தார், ஜெயிலில் பிறந்தார். தேவகி வசுதேவருக்கு இங்கே பிறக்கிறார். பிறந்தவுடனே என்ன பண்ணான், அப்போ தான் முன்னாடி இவருக்கு முன்னாடி பிறந்த குழந்தை எல்லாத்தையும் வெட்டி போட்டுருக்கான் கம்சன். இவர் பிறந்தவுடனே சங்கு சக்கரத்தோட 4 கையோடு பிறந்தார். பார்த்தார், வசுதேவரும் பயந்து விட்டா, தேவகி பயந்து விட்டா. உடனே பிரார்த்தனை பண்ணார் பெருமாள், ஜாதோ ஸ்ரீதேவ தேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்யம் ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம்ஹரா. 2 பேரும் சொல்றா, உபசம்ஹரா உபசம்ஹரா. எம்பெருமானே உன்னோட சங்கு சக்கரத்தை மறைச்சிக்கோ, இதெல்லாம் மறைச்சிக்கொள். இது பெருமாளை பிரார்த்தனை பண்றான். ஏன் நீ சங்கு சக்கரத்தோட பிறந்தன்னா நீ தான் பெருமாள்னு கம்சன் தெரிஞ்சுட்டு உன்னையே அடிச்சுடுவான். அதனால உன் சங்கு அவனை அழிக்க முடியுமா? ஆனால் இவாளுக்கு பரிவு. அதனால என்ன பண்றா, அவன் சங்கு சக்கரத்தை மறைச்சிக்கோனா. உடனே பெருமாள் என்ன பண்ணார், நான் பிறந்த உடனே தாய் தந்தையர் சொல்லை கேட்டு சங்கு சக்கரத்தை எம்பெருமான் மறைச்சுண்டான். அப்போ தன் அடியாருக்கு இட்ட வழக்காகவே எம்பெருமான் இருக்கிறார். இப்போ இந்த பெண்பிள்ளை இடத்த சொல்றா, என் பெண்ணே, நம்முடைய சுவாமியான எம்பெருமான் அடியாருக்கு இட்ட வழக்காகவே இருந்து சங்கு சக்கரத்தை மறைச்சிக்கோனா மறைச்சுட்டான். ஒரு நாள் காண்பிக்கிறான், வேண்டானா மறைச்சிக்கிறான். அனுகூலம் இருக்கு பிரதிகூலம் இருக்கு இருந்தாலே அவனோடு இருக்கப்பட்டவளான நீ இப்படி இருக்கலாமா? சங்கர சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்படிப்பட்டவனான எம்பெருமான் அவன் என்ன செய்யணும்? ஆச்சரியமான விஷயம். பங்கைய கண்ணானை பாடேதோ என்பாவாய். பங்கைய கண்ணன் எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமம். அதை அடிக்கே அடியே சொன்னேன். தாமரை கண்ணன் என்கிறதான திருநாமம் ரொம்ப உயர்த்தியானது. திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் விஷயம் வேற. ஆனால் அந்த இன்பத்துப்பால் விஷயத்துல திருவள்ளுவர் சொல்ற, தாம் வீழ்வார் வென்றோம் துயிரின் இனிதோல் தாமரை கண்ணான் உனது. அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்றார். தான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய பெண் இருக்கிறாள், அந்த பெண் அவளிடத்துல படுத்து உறங்குவது என்ன மாதிரி சுகம்னா, தாமரை கண்ணன் உலகத்தை போல சுகமுடையதான்னு கேட்கறது. அறமுதத்தை பற்றி பேசுகிற, பெருமாளை பற்றி தாமரை கண்ணான் உலகு என்று திருக்குறளில் காட்டுறார். அதனால எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள்ல ரொம்ப பெரிய பெருமை என்னன்னா அவருடைய கண்கள் தான். தாமரை கண்ணன் என்று சொல்றதுதான் பகவான் புருஷோத்தமன் என்று காட்டக்கூடியதான அற்புதமான விஷயம் சொல்றார். திரவிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளின்னு ஒன்று. வேதாந்த தேசிகர் என்கிற ஆச்சாரியர் அவர் திருவாய்மொழியுடைய சாரமாக திரவிடோபனிஷத்து தாத்பரியம் ரத்னாவளின்னு ஒரு கிரந்தம் அருளி செய்கிறார். அந்த கிரந்தத்தில் அவர் சொல்றார், இந்த பெருமாள் இவன் பரதேவதை என்பது இவனே பரதத்துவம்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பூர்ண ஐஸ்வர்ய அவதாரம் பவதுரி தகரம் வாமனத்வே மகாந்தம் நாபி பத்மம் த விஸ்வம் தது அனுகுண திருஷம்
கல்பகல்பி கிருதாப்திம் சூக்தம் யக்ரோதபத்ரே ஜெகவனதியம் ரக்ஷணாய அவதீர்ணம் ருத்ராஜ் சுத்யரீலம் யமுத தபிதோத்சுங்க பாவனே நாகம். பகவான் எல்லாத்துக்கும் உலகத்துக்கும் தலைவன் எது தெரியாதுன்னா அது குண திருஷம். அவனுடைய கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுவிடலாம். தாமரை கண்ணன் தான் எல்லா உலகத்துக்கும் தலைவன். அவனுடைய கண் என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டார். அவனை தவிர பரதேவத்தை வேறு யாரும் இல்லை என்று காட்டி கொடுக்கிறது வேதாந்தாச்சாரம். அழ்வார் தகும்சி தனிமுதலின் உள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே. அன்னைக்கே நான் தாமரை கண்ணை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இன்னைக்கும் அதை சேர்த்து சொல்றேன். அதனால ஆண்டாள் பாசுரத்துல இது சொல்லிட்டே இருக்கணும். அதனால எவனை பாட வேண்டும்னா பங்கைய கண்ணானை பாடலோரெம்பாவாய். அவனை எப்படி பாடணும்னா உன் பிரீத்திக்கு போக்கு விட்டு பாடி ஆசையோடு பாடணும். ஆசை இல்லாமல் பாடாமல் அதுல ஒரு அன்பு ஏற்பட்டு எம்பெருமானை நினைத்து பாடுகின்றதான பாவ பிரகாரமான பாட்டு தான் பாட்டு. பாடாதார் பாட்டு, ஆசையோடு பாடாதார் பாட்டு பாட்டு அல்லங்கிற திருமங்கை ஆழ்வார் அதையும் நிறந்து சொல்றார். ஆக எப்படி பாட வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உத்காயந்தி நாம அரவிந்த லோசனம் பிரஜாங்கனானாம் திவசம் புருஷத்வனி. பாகவதம் சொல்றது. இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கா? பாடிட்டே இருப்பா. அவளுடைய பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் இருக்கும். கூடவே என்ன பண்ணுவா? பெருமாளை பற்றி பாடிட்டே இருப்பா. அது எப்படி இருந்ததுன்னா அன்னைக்கே சொன்னோம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு எட்டித்துன்னு சொன்னோம். அவள் எதை நினைச்சு பாடுறான? பிரஜாங்க நானாம் திவசம் புருஷத்வனி. அந்த நாளில் பெரியவாழ்ல ஆற்றுல தலிகைன்னா சமையல் பண்ணும் பொழுது பகவானை பற்றினான ஸ்தோத்திரங்கள் பாசுரங்கள் சொல்லிட்டுனா சமையலே பண்ணுவா. அந்த நாளில் அதெல்லாம் தெரியாத வேலை சமையல் கட்டுக்குள்ள விடவே மாட்டா. இந்த நாள் ரொம்ப சௌக்கியம். இந்த நாள் அந்த நாள் பிரகாரம் இந்த நாளில் யாருமே தலைப்படுறவங்க போகிறதுக்கு தகுதியே இல்லாதவா. ஏன்னா பெருமாளை பற்றி சொல்றதுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சவாளுன்னா வீட்டுக்குள்ள போய் சமையல் பண்ணுறதுக்கே விடுவா. எல்லாருலாம் சமையல் பண்ண முடியாது. அந்த பிரீத்தியோட எவ்வளவுமான நினைத்து பண்ண வேண்டியது செய்யணும். இப்ப நான் சொல்றா உத்காயந்தின் நாம அரவிந்த லோசனம். அப்படி எம்பெருமானி தாமரை கண்களுக்கு தோற்று பாடுகின்றன பாட்டு. அதை நாம் பாட வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானுடைய கண்ணினுடைய அற்புதமான தெய்வம் தாமரை கண்ணன் என்கிறதான பெருமை இந்த பாசுரமுக்கு என இன்னொரு விஷயத்தை காட்டி, இந்த பாசுரத்தினாலே நமக்கு சொல்ல வந்த விஷயம் உங்களுடையது எங்களுடையதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் எம்பெருமான் தினத்திலே ஏற்பட்டதான ஒரு பாசத்தினாலே சொல்றது. அப்படிப்பட்டதாய் சொல்லி பொழுது விழித்ததுக்கு அடையாளமாக புஷ்பங்கள் மலர்ந்ததை சொல்லி இந்த கோயில் கைங்கரியத்துக்கு ஏற்பட்டவர்களான சன்னியாசிகள் அத்தனை பேரும் அவர்களுடைய கைங்கரியத்தில் கோயிலுக்கு எடுத்து போயிட்டா. அப்படி அவாடும் கோயில் இருக்கும்போது நீ ஏந்துக்காமல் இருப்பது நியாயம் அல்ல. எங்களெல்லாம் முன்னாடி வந்து எழுப்புறேன் வாய் பேசின நீ இன்று வராமல் இருக்கிறாய். ஏன் ஒன்றை பிடிச்சுக்கிறோம்னா நீ அழகான நாவீர் உடையவள். அப்படிப்பட்ட உன்னை பூர்ணமானவளானவள். நாக்கிலே வைபவம் படைத்த பேச்சு திறமை வாய்ந்தவள் நீ. நானாதாய் நாவுடையார். என்ன செய்யணும்? ஏற்கிறது சங்கோடு சக்கரமே ஒரு கரக்கையனான தாமரை கண்ணனான எம்பெருமானை பிரீத்தியோடு அன்போடையே பாடி நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதனால எழுதுக்கோள் என்று இந்த பாசுரமுக்கேன அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். நாளைதே பாசுரமான எல்லே இளங்கிலேயே இன்னும் உரங்கிலையோ. இப்போ இந்த நாள் வரைக்கும் 10வது அதாவது 6வது பாசுரத்திலிருந்து இந்த 14வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம்னா உள்ள ஒருத்தி கேட்குறா, உள்ளவருக்கு பதில் சொல்றா அப்படின்னு யூகிச்சு சொல்லணும். 4 பாசுரத்தை யூகிக்கவே வேண்டாம். நேராகவே கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்கணும். எல்லே இளங்கிலையா இன்னும் உரங்குதையோ அப்படி முதல் அடி உள்ள இருக்க சொல்லா சில்லன் அடையன்னு என்னை கூப்பிடாதீங்கோ அப்படின்னு ஸ்பஷ்டமாக தெரியல மாதிரி நாளைக்கு பாசுரம். நாளையோட பாகவத சுப்பிரபாதம் முடியணும். பாகவத சுப்பிரபாதம்னா இந்த ஆயர்பாடு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்புறது முடிஞ்சுட்டு எல்லாரும் ஏந்துடுறா. ஏந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருமாளிகைக்கு போக போறா. அப்போ நாளை தினத்தில் கடைசியில் ஒரு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள். அது என்ன என்பதை நாளை தினம் இந்த கோட்டை வெளியிடுகிறேன். இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த பாசனத்தை அனுசந்திக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன்.
உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கருணியில் வாய் நிறுத்து ஆப்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் கண்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேல் சுண்ணங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் கண்கொள் சக்கர ஏதும் தடக்கையன் மங்கைய கண்ணனை பாடேனோ ரெம்பாவாய் கோதை பிறந்தோர் கோவிந்தன் வாழுமோ சோதி வழிபாடும் தோன்றுமோ திரியார் பக்தன் வாழுமோ நான் மனைகள் ஓதுவோர் திருத்தூர் வேதக்கோர் பாதகங்கள் தீர்க்கும் பரவடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைத்தும் அறியாத மாநிலரை வெய்யம் சுமப்பதும் வம்பு திருவாடிபுரத்து செகத்திருந்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமலிக்கு பின்னானாள் வாழியே 143 அழைத்தாள் வாழியே உயரடைந்தற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வடநாடி வாழியே உன் புதுவை அகற்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தே விட்டுசித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தரி கோதாயே நித்யமங்கலம் श्रीमन् महाभूतपुरे श्रीमत्केशवेश्वरः कान्तिमत्या वसुधाय विराजाय मङ्गलम् श्रीमते अम्बजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम् आழ்வார் பெருமானார் ஜீயன் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்